இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை சபை கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஒரு அன்பின் ஆழம் நீளம் அகலத்தை அறிய நமக்கு கொடுத்த நல்ல கிருபை இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நம்மையும் என்னையும் உங்களையும் தம்முடைய கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், நம்முடைய சபையின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர். வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்மளை தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு, முதல் வசனம், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார். நமக்கு தெரியும் 7, அதே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோமானால் 7 நட்சத்திரங்களும் என்ன என்றும், ஏழு சபைகளின் தூதர்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன். தூதுவர்கள், குத்துவிளக்கு சபை, நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் சபைகளும் 7 சபைகள். இப்படி நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவர். அவர் நம்மை நேசிக்கிறவர், அவர் நம்மை உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறவர். அவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தைகளை நாம் வாசித்தால் 2, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இவர்களெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் பார்க்கிறார். நம்மளை வெறுமனே கையில் ஏந்தி கொண்டோ, நம்முடைய சபை நடுவே வெறுமனே உலாவிக் கொண்டோ அல்ல, எல்லாவற்றையும் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரனுடைய இருதயத்தின் நினைவு, யோசனைகள், நம்முடைய அன்புள்ள பிரயாசங்கள், நாம் சத்தியத்தை தேடுகிற விதம், நம்முடைய பொறுமை, பொல்லாதவர்களை, சத்தியத்துக்கு வேத புரட்டாய் இருக்கிற, சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களை சகித்து கொள்ளாமல் சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நம்முடைய சகிப்பையும் பொறுமை எல்லாவற்றையும் இழைப்படையாமல் நான் ஓடுகிறது எல்லாவற்றையும் கூட தேவன் காணுகிறார். இவையெல்லாம் பார்க்கிற ஆண்டவர் நம்மை நேசித்து 3ஆம் வசனத்தில் 4 ஆனாலும் அப்படின்னு சொல்கிறார். இதையெல்லாம் நான் அவங்க ஒன்றில் பார்க்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மிடத்தில் நேர்த்தியாக இருக்கிறது பார்த்தாலும், அவருக்கு இதிலெல்லாம் பிரியமோ இல்லை இதிலெல்லாம் பெரிய நாட்டம் எப்போதுமே இருக்கிறதில்ல. அது பழைய உடன்படிக்கையோ புது உடன்படிக்கையிலும் அவருக்கு இந்த வெளிப்படையாக நாம் காண்பிக்கிற வைராக்கியங்கள், நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் தவறு என்று நாம் கண்டுபிடிச்சது, ஒருவேளை நாம் வெளிப்படையாய் எல்லாருக்கும் முன்னாடி வேணால் சரியாக இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை நாம் உண்டு பண்ணுகிறது, இதிலெல்லாம் அவருக்கு எப்போவுமே பிரியம் இல்லை. அவர் விரும்புகிறதெல்லாம் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்கே, அதுதான் அவருடைய கேள்வி. நீ ஆதியில் என் மேலே கொண்டிருந்த அன்பு அது எங்கே? அதை தொலைச்சிட்டிய, அது இப்போ இல்லை. அது இல்லாமல் நீ செய்கிற எல்லா காரியங்களையும் நான் பார்க்குறேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதில் எனக்கு பிரமிப்போ சந்தோஷமோ எதுவுமே இல்லை. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 5ஆம் வசனம், ஆகையால் குறை உண்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாங்க.
ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும். அவ்வளோதான். நம்ம பெருசாக நம்ம 30 வருஷம் 25 வருஷம் 40 வருஷத்தை யோசிக்கிறதுனா பரவாயில்ல. சிலருக்கு ஆதியே இருக்காது. அது ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் இப்போ உட்காந்துருக்கும்போது யோசித்து சொல்கிறேன். நம்ம யார் வேணாலும் இந்த கட்டடத்துக்குள்ளே வந்து உட்காரலாம். அதெல்லாம் தேவன் திறந்திருக்கு. தேவன்கிட்ட யார்கிட்ட வேணாலும் வரலாம். ஆனால் தேவன் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல திறந்திருக்காரா? அதுதான் பேச்சு. அந்த திறந்தாங்க பாருங்க. லீதியாள் அந்த கடற்கரை ஓரத்தில் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர் பேசுகிறதை கவனிக்கும்படிக்கு காதை திறந்து அவள் இருதயத்தை திறந்தார் பாருங்க. அதுக்கு ஒரு நாள் இருக்கு, டேட் இருக்கு, டைம் இருக்கு. ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம அதெல்லாம் மறந்துருந்தா பரவாயில்ல. ஆனால் ஒரு தொட்ட நாள் இருக்கா? நமக்கு ஞாபகம் இருக்கா? ஆதியில் என்னிடத்துல வந்த தேவ அன்பை நான் அறிந்திருக்கேனா? ஏதாவது ஒரு பெரிய தாக்குதல் நம்ம இடத்துல உண்டாயிருந்ததா? ஒரு நாள் அழுது புலம்பி நான் பாவின்னு உணர்வடைந்து அவரிடத்தில் திரும்ப அந்த நாள் நமக்கு ஞாபகம் இருக்கா? என்னை விட்டு விடாதியும் ஆண்டவரே, என்னை சேர்த்துக்குங்கன்னு நம்ம வந்த நாள் நமக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஆதியிலே அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட போது அவரை தவிர நம்முடைய கண்களுக்கு எதுவுமே பெருசா இல்லாம இருந்ததே, அது நமக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு தொடுதல் உண்டா? தொட்டிருக்கிறார் ஆண்டவர்? அப்படி இல்லைன்னா தலையும் வாலும் ஒண்ணுதான். நமக்கு எதுவுமே இல்லை, சும்மா அப்படி ஒண்ணுமே இல்லை, நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். அப்படி ஒரு தொடுதல் ஒருவரை தொட்டிருந்தால் அவர்களுக்கு துவக்கம்னு ஒன்று இருக்கு. ஆதி, அதுக்கு பேர் தான் த ஃபர்ஸ்ட். அதுதான். அது எல்லாருக்கும் தெரியும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியும், ஆதி தெரியும். அதைத்தான் கேட்குறாங்க. அன்னைக்கு நீ எப்படி இருந்த? அந்த அன்பை இப்போ விட்டுட்டு இப்போ மேலோட்டமாய் ஒரு சில காரியங்களை செய்து கொண்டு இப்படி வெளிப்பிரகாரமாய் காண்பிக்கிறியே அப்படின்னு தான் ஆண்டவருக்கு எப்போதும் குறை. எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நாற்பத்தி 43ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீ உன் இளவயதின் நாட்களை நினையாமல். எல்லாருக்கும் ஒரு இள வயதுன்னு ஒன்று. இளவயதின் நாட்களை நினையாமல் இவை எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் இதோ அப்படின்னு ஒரு சில காரியங்களை குறித்து சொல்றார். இப்படி நான் செய்வேன், நீ மனம் திரும்புவ. நமக்கு எப்போவும் அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்புல நாம இருக்கணுங்கிறத மட்டும்தான் தேவனுடைய விருப்பம். அவர்தான் நம்முடைய ரசிப்பு, அவர்தான் நம்முடைய நேசம், அவர்தான் எனக்கு எல்லாமே எப்போது நாம் இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எசேக்கியேல் சொல்ற மாதிரி அந்த இடத்துல நாம குறையும் போது உன்னை அருவருப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தையும் உன்னை இப்படியெல்லாம் காரியங்களை பண்ணுவேன், இப்போ நீ இனிமேல் செய்ய மாட்டார். நீங்கள் படிச்சுக்கணும், அந்த 43ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கு. நீ எப்படி என்ன ஆதி நாட்களில் நினைச்ச? எப்படி சொல்றாரு பாருங்க. ஆதி நாட்களில் நீ என்னை எப்படி நினைச்சிருந்த அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லும்போது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் 15 கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அங்கே அவள் தன் இளவயதின் நாட்களிலும் நான் எகிப்திலிருந்து வந்த நாளிலும் தான் எகிப்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாட்டு இப்போ இல்லை. அப்படி வச்சுக்குவோம், பாடுவாள்னு எழுதிருங்க.
எப்படி வாசிக்கலாம்னா, தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல இப்போ பாட்டு இல்லை. அன்றைக்கு இருந்த நன்றி பாடல் இப்போ இருக்கா? நம்ம அப்படித்தான் நம்மளை நிதானிக்கணும். இளவயதின் நாட்களில் நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் நம்முடைய பாடல், நம்முடைய ஸ்தோத்திரம், துதி எப்படி இருந்தது? அன்றைக்கு நான் உணர்றத சொல்கிறேன். அன்றைக்கு இருதயத்தை பிழிந்த ஒரு துதி இருந்தது. அன்றைய துதி கண்ணீரோடு அப்படி இருந்தது, நன்றியோடு இருந்தது. இப்போ இருக்கிற நன்றி எப்படி இருக்குது? ஸ்தோத்திரம் எப்படி இருக்குது? பாடல் எப்படி இருக்குது? அந்த பாட்டு அப்படியே அதே மாதிரி இளவயதின் பாடல் போலியே தான் இருக்குன்னு தேவன் நினைக்கிறாங்க. சும்மா இப்போ இருக்கிற மனுஷிக வைராக்கியமெல்லாம் இல்லை, அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடணும். அன்புன்னா நாம் சோதிக்கப்படுற நேரங்களில் நாம் ஆண்டவரை நேசிக்கிறது தான் அன்பு. சும்மா இங்கே ஏதோ நாம் அதெல்லாம் அடையாளம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. நாம் சோதிக்கப்படுற, தனியாய் நாம் சோதிக்கப்படுற, பாவத்தினால் சோதிக்கப்படுற, பணத்தினால் சோதிக்கப்படுற, இந்த உலகத்தினால் சோதிக்கப்படுகிற நேரங்களில் நாம் எப்படி தேவனை நேசிக்கிறோங்கிறது அன்பு. அதுதான் ஆதி அன்பு. எப்போவுமே இருக்க வேண்டியது தேவன் அதை தான் விரும்புகிறார். சும்மா இங்கே வந்து நாம் காரியங்களை கூட்டி காட்டுறது அல்ல. அது பாடினது போல் அந்த பாட்டு இல்லை. நான் அப்படி படிக்கிறேன். அக்காலத்தில் நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல், பாகாலினா எஜமான் அல்லது மாஸ்டர்னு அர்த்தம். அப்படி நீ சொல்லலை. அப்போ நீ என்ன சொன்ன தெரியுமா? ஈஷி என்று சொல்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஈஷினா புருஷன் அர்த்தம், மை ஹஸ்பண்டுன்னு அர்த்தம். அந்த புது மனம் எப்படி இருக்கு? ஒரு திருமணமான புருஷன் மனைவியை யோசித்து பாருங்க. இப்பமெல்லாம் இந்த காலகட்டத்தில் துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. திருமணங்களில் ஒரு சரியான ஒரு ஒரு அது ஆதிங்கிறதே இல்லாமல் போகிற காலம் இப்போ. ஆனால் நாமும் எஜமான் அல்லது மாஸ்டர்னு சொல்லலாம், அதிகாரி போல நினைக்காம, என் தேவனே, என் கணவரே, என் புருஷனே என்று சொல்லி நாம் வந்தவர்கள். இன்றைக்கு நம்முடைய பாடல், நம்முடைய துதி அல்லது நம்முடைய மனம் எப்படி இருக்கு? இன்றைக்கும் அவர் தான் என் நாயகராக தோன்றாரா? எனக்கு அவர் தான் எல்லாமாய் நமக்கு இருக்கா? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க நம்மகிட்ட. ஆதியில் கொண்ட அன்புனா, இள வயதில் நாம் எப்படி எகிப்திலிருந்து, பாவத்திலிருந்து, பிடியிலிருந்து நம்மை அழைத்து நம்மளை ரட்சித்தாங்களே, அன்னைக்கு நாம் எப்படி இருந்தோம்? என் ஆண்டவரே, என் தேவனே, எப்படி வந்தோம் நாம்? ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாடலும், நம்முடைய துதியும், நம்முடைய மனமும் எப்படி இருக்குது? ஓசியாவின் புஸ்தகம், எரேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்களானா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆதியிலிருந்தே தேவன் தம்முடைய ஜனத்தோடும் நம்மோடும் இப்போதும் எதிர்பார்க்கிற ஒன்று. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில் வாசிக்கிறேன். நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும். ஆண்டவர் அதை தான் கேட்குறாங்க. நீ என்னை பின்பற்றி வந்த இல்லை, உன் இளவயதில் என்னை பின்பற்றி வந்த இல்லை. வாலிபர்கள்லாம் நம்ம வாலிப காலங்கள்லாம் தலைகீழ இருந்தால் தான் நினைப்போம். ரைட், இருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு சிலர் காணாமலே போயிடுறது உண்டு. அந்த பக்தியெல்லாம் அடித்தா பணத்தோடு போயிடுது, அப்படியா இல்லைன்னா மனைவியோடு அடிச்சுக்கிட்டு போயிடுது, அல்லது இந்த உலகம் அடிச்சுக்கிட்டு போயிடுது. சும்மா சபையில் வந்து லப 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 லபன்னு எதையோ ஒன்று செய்து காட்டிக்கிட்டு சொந்த பந்தங்கள் தின்னுடுது, கரையான அரிச்சா மாதிரி. சொந்த பந்தங்களுடைய அபிப்பிராயங்களை நாம் அப்படியே பெருசாக ஆக்கிடுறோம், கரையாக அரிச்சா மாதிரி அரிச்சிருது. அப்புறம் இங்கே வந்து ஒரு உயிரற்ற செத்த ஒன்றை நாம் செய்கிறோம். தேவன் அதெல்லாம் எப்போவுமே எதிர்பார்க்கிறது இல்லை. என்ன சொல்கிறாங்க? நீ உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். இப்பவும் அதே அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரா ஆண்டவர்? அப்போ அப்படி தான் சொன்னேன், நினச்சிருக்கிறேன், நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நீங்களும் நானும் நம்மளை நிதானித்து ஆண்டவர் உப்புமாய் திரும்ப வேண்டியது, நான் வாழ்க்கைப்பட்ட போது
உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். ஆண்டவரோடு வாழ்க்கைப்பட்டவன்ல, உடன்படிக்கை பண்ணணும்ல, ஒரு புருஷனோட உடன்படிக்கை பண்ணி வாழ்க்கப்படுகிறோம்ல, அப்ப இருந்த நேசம் அது எங்க இப்ப? அப்ப இள வயதில் இருந்த பக்தி எங்க? அப்ப இருந்த உன்னுடைய பக்தினா என்னென்ன சின்ன 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 விஷயங்கள்ல உண்மையா இருந்ததெல்லாம் எங்க இப்ப? இப்ப எல்லாம் செத்தவங்க கையில வெத்தலை கொடுத்தா மாதிரி இருக்கு எல்லாமே. சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, ஈடுபாடு இல்லாத ஒரு அன்பு. ஈடுபாடு இல்லாத ஒரு அன்பே கிடையாது. ஒரு ஈடுபாடும் இல்லை, அதுல என்ன அன்பு இருக்க முடியும்? திருமணமானவர்கள் யோசித்து பாருங்க, ஒரு ஈடுபாடு இல்லாத அன்பு இருக்கு இப்ப இருக்கு. ஒரு சிலருக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு ஈடுபாடும் இல்லை, எல்லாம் கடமைக்கு, எல்லாம் கட்டாயம், நிர்பந்தம். உலகம்னு ஒண்ணு இருக்கே, அன்பெல்லாம் தொலைச்சிட்டு, ஆதியில இருந்த அன்பெல்லாம் கையை பிடிச்சு நடந்தது என்ன, இடிச்சுக்கிட்டு எல்லாம் போச்சு. இப்ப பிடிச்சிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு நடக்க சொல்லலை நான். அப்ப இருந்தது எங்க? இப்ப பார்த்தாலே பிடிக்கலையா? எல்லாரும் யோசித்து பாருங்க, ஆதி திருமண நாள் எப்படின்னு. இப்ப எங்க? அதையே தேவன் தன்னிடத்துல கேட்கிறாங்க, நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம் எங்க? இப்ப சும்மா எதையெல்லாமோ ஜோடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற, அதுலயா எனக்கு பிரியம்? நீ இங்க வந்து துதிக்கிறதும், இங்க வந்து ஏதோ பக்தி வேஷம் காட்டுகிறதும், இங்க வந்து அந்த அற்ப சொற்பமானதை தேவன் கொடுத்ததுனால தேவன் என்னை நேசிக்கிறான், நீ நம்பி இருக்கிற, இதுவா நேசம்? நான் கொடுத்ததுனால நேசிக்கிற, நான் ஒரு காரியத்தை தந்ததுனால இப்படி இருக்கிற. மனுஷரிடத்துல கூட நீ அப்படிதான் நன்றியா இருப்ப. ஆனா நான் என்னையே உனக்கு கொடுத்த போது உனக்கு இருந்த நேசம் எங்கே? அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரே, அந்த நேசம்தான் உங்களுக்கு வேணும், அந்த நேசத்தை தான் உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு அன்பு, ஒரு பிடிப்பில்லாத அன்பு, ஒரு கடமை, ஒரு உற்சாகம் கொடுக்கலாம். என்ன வேணாலும் கொடுக்கலாம். பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்க, என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் தேவனுடைய சபையில். ஆனால் அது எப்படி சொல்றதுன்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகம், தேவனை பொறுத்தவரையில் நாம் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நாம் விளங்கிக்கொள்ளணும். அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமானது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். நாம ஒரு விஷயத்தை, ஆண்டவருடைய மனதை புரிந்து கொள்ளணும். உண்மையாகவே அது குடும்பங்கள் அப்படி இருந்தா, புருஷன் மனைவி எப்படி இருப்பீங்க? புருஷ மனைவி ஆதியிலிருந்து, இந்த ஆதியில என்னை நேசித்து இந்த மனுஷன் நேச, இப்ப பாரு உனக்கு என்ன வேணும், இந்த அப்படியா, காப்பியா, உட்காரு. அன்னைக்கு மனோபாவங்கள் எவ்வளவு மாற்றங்கள் உண்டாகுது. எல்லாமே போய் இங்க வந்து நாம ஆண்டவர் எதையோ யோசிக்கிறோமா? தேவனே, அப்படி நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆதியில எனக்கு உள்ள நீங்க வந்தபோது எனக்கு இருந்த நேசம், அன்பு, நீர் என்னுடைய புருஷன், நான் உம்மோட கூட வாழ்க்கைப்பட்ட நாளை நான் நினைக்கிறேன். நீர் என் பாவங்களை மன்னித்து என்னை தூக்கி விட்ட நாளை நான் நினைக்கிறேன். அந்த அன்பை விட்டேன்னு என் பேரில் உங்களுக்கு குறை இருக்க ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். அன்னைக்கு நான் பாவத்தின் மேலே கொண்டிருந்த வெறுப்பு இன்னைக்கு அப்படியே மங்குது. அன்னைக்கு பாவத்தின் மேலே எனக்கு இருந்த கசப்பு, அல்லது அதை நான் எடுத்து பார்த்த விதம், இன்றைக்கு அது அப்படியே தணிஞ்சு போகுது ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். நம்ம எதுவாக இருந்தாலும் இங்கே கொடுக்கிற விஷயத்தை தான் பற்றி பேசுது. 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன், இது மாறாத பிரமாணம். அன்பை நாம ஆண்டவரிடத்துல ஆழமாய் நாம் அதற்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு எதுவுமே. இது கொடுக்கிற விஷயமாக இருந்தாலும் கீழே படிச்சு பாரு. அவனவன் விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல,
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியம். அப்பமும் இப்பவும் ஒரே இதுதான். 1 நாளாக உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் அப்போது இப்போதும் பிரியமாய் இருக்கிறார். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். தாவீது அந்த இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை கண்ட மனுஷன். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா தாவீதினுடைய மனம் ஒரு புது உடன்படிக்கையில் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய மனம் போல. 15ஆம் வசனம், 1 நாளாகமம் 29:15. உமக்குன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை பார்க்கலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் நிலநாட்டம் போயில் இருக்க நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட தாவீது எத்தனையோ காரியங்களை போரிட்டு வென்று பல காரியங்களை சேமித்தார். ராஜ்யங்களை பிடித்து அங்கே இருந்து பல காரியங்களை செய்தார். அது மட்டும் இல்லை, தனக்குண்டான எல்லாவற்றையும் கூட, பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கொடுத்தார். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 17ஆம் வசனம், தேவனே எங்கள் இருதயங்களை சோதித்து உத்தம குணத்திலே பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். 14ஆம் வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உம்மிடத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். உற்சாகமாய் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். எங்கள் ஜனங்களை இப்படி உற்சாகப்படுத்தினீர். 9ஆம் வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடும் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். இதுதான் அப்ப இருந்து தேவன் இப்பவும் எதிர்பார்க்கிறார். எப்போது அன்பினால் நிறைந்து, அன்பு இல்லாமல் நாம் செய்கிற எதுவும் தேவனுக்கு பிரியமில்லை. எவ்வளோ காரியங்களை நாம் செய்யலாம், ஆனால் அன்பு இல்லாமல் நான் செய்கிற எல்லாம் குப்பை. அவர் மேலே கொண்டிருக்கிற அன்பு, மனுஷர் மேலே கொண்டிருக்கிற அன்பும் அது சமமாக இல்லாவிட்டால் நான் செய்கிற எல்லாமே குப்பையாகி போய்விடும். நம்ம பார்க்குற ஒரு சீஷனை, பேதுருவை, அவர் நமக்கு தெரியும், அவர் தூரத்தில் ஆண்டவரை விட்டு பின்னாடி அப்படியே விலகி போயிட்டார். அவருடைய அன்பு எப்படி இருந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். அவர் எப்படிப்பட்ட அன்புடையவராக இருந்தார் அப்படின்னு அவர் காட்டுறார். ஒருவேளை அந்த அன்பு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அது சரி இல்லை என்று. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவரை பொறுத்தவரையில் அவர் எவ்வளவு அன்பாக இருந்தார், ஆதியில் எப்படி இருந்தார்னு பாரு. வீட்டில் போய் படித்து பாருங்க. 33ஆம் வசனம், 22-33 லூக்கா. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் நான் இருக்கிறேன். இதை பேதுரு அந்த கடற்கரை மணலில் இருக்கும்போது, பேதுருவே நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னபோது அவர் வலையெல்லாம் விட்டுட்டு உடனே போனாங்க பாருங்க. அந்த அன்பு. இப்பவும் ஒன்று சொல்லுகிறார், காவலும் சாவலும் இருப்பேன் நான் உங்க கூட. இதை வேற மாதிரி நம்ம தியானிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் அப்படி தியானிக்கல. இப்போ அவருடைய அன்பு அப்படிதான், காவலும் சாவலும் நான் உங்க கூட இருப்பேன். ஆனால் அந்த மனுஷனுடைய அன்பை பாருங்க எப்படி போகுதுன்னு, ஆதியில் கொண்ட அன்பு எப்படி போகுதுன்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள்லாம் கூட வெளியே தெரியாமல் இருக்கலாம். அந்த ஆதி அன்பு கரையாந்தினது மாதிரி தின்னுட்டு, ஆனாலும் நாம் சபையில் அதை இதையும் செய்து கொண்டு, சபைக்கு ஏனோ தானோன்னு இருந்து கொண்டு, ஆதி அன்பை செத்ததை கொடுத்து ஆதி அன்பை இழந்துட்டு, ஆதி அன்பு தான் ஆண்டவரை பொறுத்தவரை பலி. ஆதியிலிருந்து ஜனங்கள் ஆண்டவரை வஞ்சித்தாங்க. மல்கியாவின் புத்தகத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு. நீங்கள் எப்படி என்னை வஞ்சிக்கலாம், எப்படியெல்லாம் வஞ்சித்தாங்கன்னு தான் சொன்னார். நாங்கள் எங்கே உங்களை எங்கே வஞ்சித்தோன்னு ஜனங்கள் வழக்கு பண்ணாங்க. உன் மந்தையில் என்ன இருக்குது? கெடாக்குட்டி இருக்குது, அதை நீ எனக்கு கொடுக்காம நீ என்ன கொடுக்குற? நசல் கொண்டதையும்
ஊனமானதையும் கொண்டு வந்து பலியிட வருகிற அந்த ஆதி அன்பு போயிட்டு, ஆதியில் கொடுத்ததெல்லாம் கடா குட்டி. அப்படி என்னையே தருகிறேன், என் ஜீவனையே தருகிறேன்னு வந்தவர்கள் இப்போ வந்து சபையில் வேலை செய்கிறேன்னு வந்துட்டோம். அதை செய்தால் போதும் சபையில் இருக்கிறதுக்குன்னு யோசித்துட்டோம். அன்பெல்லாம் இப்போ பற்றி யோசனை இல்லை. இப்போ சபையில் எதாவது ஆக்டிவாக ஒன்று செஞ்சால் போதும், நம்ம சபையில் இருக்கிறதுக்காக எதையோ செய்ய ஆரம்பிச்சிடும். தேவன் அதெல்லாம் எப்பவும் விரும்புறதில்லை. செய்கிறோம். ஆதி அன்பிலிருந்து நாம் செய்தால் சந்தோஷம்தான். ஆண்டவருக்கு ரொம்ப புரியும். உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்போடு கூட செய்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கும் நன்றியோடு நான் சிலுவையில் உனக்கு செய்ததை நீ உணர்ந்து எல்லாவற்றையும் நீ இப்படி செய்கிறத நான் அறிந்திருக்கிறேன்னு நம்மளை பார்த்து சொல்லணும். ஆனால் இதையெல்லாம் செய்து ஆதி அன்பை இழந்திருக்கிறாய் என்று நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. இருபத்தோராம் அதிகாரம் நமக்கு தெரியும் சம்பவங்கள். இந்த மனுஷனுடைய அன்பு எப்படி குறைந்து பாருங்க. குறைஞ்சதுக்கான காரணங்கள் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ற. அவர் மறுதளித்தார். 3 முறை மறுதளித்து சத்தியம் பண்ணினார். சபிக்க மனுஷன், எவ்வளவோ ஆண்டவர் சொல்லியும் கேட்காம செய்த மனுஷன். இனிமே நான் ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறதுக்கு எவ்வளவு எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்த மனுஷன், ஆழமாக உணர்ந்த மனுஷன். எந்த வகையில் நான் தகுதி கிடையாதுன்னு நினச்சி ஆதியிலிருந்து அந்த அன்பெல்லாம் அப்படியே சோர்ந்து போயிட்டு இந்த என்ன செய்கிறார் பாருங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா 21 முதல் வசனம், கடற்கரையில் மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரம். அவர் எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னு அந்த விவரம் எழுதியிருக்கு. சீமோன் பேதுரும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயனும் குமாரனும் அவருடைய சீசரும் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன். இனி அதுதான் எனக்கு லாயக்கு. நான் மறுதளித்து ஆண்டவரை ஏமாற்றம் ஆதி என்பை இழந்தவன். நான் அப்போஸ்தலன்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதி இனிமேல் எனக்கு இல்லை. நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னார். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கல. ஆண்டவர் அவர்கள் விடிய காலையில் அங்கே போகிறாங்க. ஆண்டவர் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 10ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அவர் கர்த்தர்னு அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க. அவர் அங்கே அப்படி காரியங்கள்லாம் செய்து கொடுத்து தம்முடைய சீசருக்கு 3வது முறையாய் தரிசனமானார். அவரோட பேசி அவருடைய காரியங்களை புரிய வைத்து, இவர்கள் ஆதி அன்பை இழந்து போயிட்டாங்க அப்படின்னுலாம் உணர்ந்தவர். எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படி குறைஞ்சி போயிட்டா இருப்பார். எப்படி ஆரம்பித்தவர் எதையெல்லாம் விட்டு அப்படியே போயிட்டார். இப்போ ஆண்டவர் இடத்துல வந்தார். ஆண்டவர் போஜனம் பண்ணின பின்பு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். வேற எது பரவாயில்ல, திரும்ப வந்துட்ட, நீ புரிஞ்சுக்கிட்ட, நீ கர்த்தர்னு விளங்கி கொண்ட, இப்போ போஜனம் கொடுத்தேன், உங்களோட பந்தி இருந்தேன், காரியங்கள்லாம் பண்ணினேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட. இப்போ திரும்பவும் ஆண்டவர் என்ன கேட்குற, சரி பரவாயில்ல வா அப்படின்லாம் இல்லை. அப்படி ஆரம்பிக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன கேட்குறாங்க, இது எல்லாவற்றையும் நீ என்னிடத்துல வலையை விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே வந்த பாரு. அதே மாதிரி இப்போ நீ அன்பா இருக்கிறியா, இதை விட்டுட்டு என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். நேசிக்கிறேன் என்று சொன்னான். சில சமயத்தில் யோசித்து பாருங்க, நான் அப்படி ஒரு ஈடுபாடு இல்லாத அன்பை பார்த்தேன், நான் அப்படி தான் யோசிப்பேன். ஒரு தாய் யோசித்து பாருங்க, தம்பி என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறேன். என்னை பிடிக்குமா உனக்கு அப்படின்றான். திரும்பவும் கேட்குறீங்க, தம்பி என்ன என் மேலே அன்பா இருக்கியா, உங்களை பிடிக்கும் எனக்கு. கேட்டு பாருங்க எவ்வளவு தலைகீழ இருக்குது. பிடிக்குங்கிறதுக்கும் அன்பா இருக்கிறதுங்கிறதுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அன்பா இருக்குங்கிறது எவ்வளோ பெருசாக தான் ஆண்டவர் கேட்குறார். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா, உங்களை பிடிக்கும், உங்களை நான் நேசிக்கிறேன், நீ என்ன அந்த ஆதியில் கொண்ட அன்பில் என்னை நேசிக்கிறியான்னு ஆண்டவர் கேட்குறார். இவர் சாதாரண ஒரு அன்பை சொல்கிறார், நேசிக்கிறேன்.
ரெண்டும் அப்படி எழுதியிருக்கு. அங்கே அன்பா இருக்கிறான்னு கேட்டால் அன்பா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், அப்படி எழுதல. நேசிக்கிறேன்னா என்ன? மனுஷீகமான அன்பு. அன்பா இருக்கிறான்னு ஆண்டவர் கேட்கறது என்ன? அந்த அகாப்பே தெய்வீக அன்பு. வான்னு சொன்ன போது விட்டுட்டு வந்தவர், காவலும் சாவலும் உமக்காக இருப்பேன்னு சொன்னையே, அப்போ இருந்த அன்பு, அது அன்பு தான். பேதுருடைய மாம்சமாக இருந்தாலும் அது என்னதான்? அன்பு தான். அது மாம்சமானதுன்னு அப்புறம் ஆண்டவர் உணர்த்தினாங்க. அடுத்து 2ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாக இருக்கிறாய் என்று கேட்டார். அவன் என்ன சொல்கிறார்? உம்மை நேசிக்கிறேன். இப்படி ஒரு தாயிட்ட சொன்னால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் உன்னை எனக்கு பிடிக்குது. ஒரு கணவரை சொல்கிறார், ஏங்க என் மேலே அன்பாக இருக்கிறியா? உன்னை எனக்கு பிடிக்குது, என் மேலே அன்பாக இருக்கீங்களா? உன்னை எனக்கு பிடிக்குது. இது மாதிரி எத்தனை பேரை பிடிக்குதோ இவனுக்கு? அன்பாக இருக்கிறதுங்கிறது வேற, பிடிக்குது. கொஞ்சம் பேருக்கு ஆண்டவரை பிடிக்குது. அன்பா இருக்கோமா? ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த அற்ப சொற்பமான காரியங்கள், நமக்கு இதெல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவர். அவரை பிடிக்காமல் எப்படி தான் போகும்? அது இல்லை. இங்கே என்ன செய்கிறாங்க? வலை கிளியத்தக்க 153 மீன் பிடிச்சு, அவ்வளோ மீன் இருந்தும் அந்த வலையை கிளியாமல் பாதுகாத்த ஒரு அற்புதத்தை பார்க்கிறார் அவர். இதை பார்த்த பிறகு இப்படியே பிஸ்னஸில் போயிடுவாரா, அல்லது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவரை நேசிப்பாரா? பிஸ்னஸுக்கும் போகலாம், அதோடு சேர்ந்து ஆண்டவரையும் நேசிக்கலாம். நமக்கு பிரச்சனைகள்லாம் அப்படிதான். நமக்கு எப்போவுமே 2 குதிரையில் சவாரி பண்ண ஆசை. உலகமும் வேணும், ஆண்டவர் வேணும். ஆற்றுல ஒன்று, சேத்துல ஒன்று, 2 படகுல சவாரி பண்ணணும். இங்கே வந்தால் நேசிக்கிறோமோ, அங்கே போனால் ஆற்றுல போவோம். மனுஷரை கண்டா மனுஷருக்கு பின்னாடி போவோம், பணத்தைனா பணத்துக்கு பின்னாடி. தேவன் அப்படி விரும்பலை. பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை 3வது முறை அவர் என்ன கேட்குறார் பாருங்க, 17ஆம் வசனம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை, முதல்ல என்ன 2 தடவை கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? என்னிடத்தில் பேதுரு இல்லைன்னு ஒத்துட்டார். அவருக்கு அவ்வளோதான், அவரால் அவ்வளோதான். அதான் நேர்மையாக அவர் இருக்கிறது, அவ்வளவுதான். சரி, ஆண்டவர் அவள் லெவலுக்கு இறங்கி வந்துட்டார், அவ்வளோதான். அவன்கிட்ட இருக்குது. இவன்கிட்ட நேசிக்கிறா, என்னை அன்பாக இருக்காயா? அன்பாக இருக்கான்னு கேட்டால் இவன் நடிக்கத்தான் தோணும். இவனை நடிக்க வைக்கவன இன்னுமே அவன் லெவலுக்கே இறங்கி சும்மா மனுஷீகமாக அன்பையாகவே இருக்கிறாயா என்று கேட்டார். நேசிக்கிறா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடி, ஆமாம் நேசிக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதானே? ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் 3 தடவை கேட்குறீங்கன்னு இப்பவும் அடித்து சொல்லலாமா நேசிக்கிறேன்னு? விஷயம் புரிஞ்சிருச்சு. யாருக்கு? பேதுருக்கு விஷயம் புரிஞ்சிருது. தான் நேசிக்கிறேன்னு சொன்னது என்ன, அவர் கேட்குற அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டது என்னன்னு. கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார்? நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மீனில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம்னு நான் உங்களை கூட்டாளியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மள கொஞ்சம் பேர் அப்படி இந்த காரியங்கள் சரிவர நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை கூட்டாளியாக வச்சுருக்கோம். இல்லைன்னா எப்போமோ கழட்டி விட்டுருப்போம். இந்த காரியங்கள் கொஞ்சம் சிறப்பாக நல்லபடியாக காரியங்கள் நடக்கணும்ல, அதுக்காகத்தான் அவரை கூட்டாளியாக பங்காளியாக வச்சுருக்கு, பிஸ்னஸ் பார்ட்னர். இல்லைன்னா எப்போமோ அவரை விட்டுட்டு சபையில் சும்மா செத்தவர்களாக அன்பில்லாதவர்களாக இருந்துருவோம். இப்போ இருக்கிறமானு நம்ம பார்க்கணும். அல்லது இங்கே பேதுரு சொல்கிற மாதிரி, நான் நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்றார். இயேசு அவனை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த நேசத்தை எப்படித்தான் பேதுரு ப்ரூவ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அன்பை பேதுரு எப்படித்தான் ப்ரூவ் பண்ணணும்னு தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனம், நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது நீ உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய், காவலும் சாவலும் இருப்பேன்னு சொன்ன, பட்டயத்தை உருவுன, அப்படி துடுக்கா துள்ளி திரிஞ்ச. அதெல்லாம் ஓ இஷ்டமான. சில நேரங்களில் நம்முடைய இஷ்டமே நமக்கு ஆவிக்குரியதாக படும். நம்முடைய துள்ளலே, நமக்கு இருக்கிற மாம்ச வைராக்கியமே ஆவிக்குரியது போல தோணும். அதுக்கெல்லாம் காலம் வரும். நாம் அவரை நேசிக்கிறமான தேவன் என்னையும் உங்களையும் பார்ப்பாங்க. நான் அப்போ எல்லாம் அன்பாக தான் இருந்தேன், இப்போ என்னாச்சு? இப்போ என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்க.
நான் 30 வருஷமாக சபையில் எவ்வளோ அன்பாக இருந்தேன்னு தெரியுமா? எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. சுருங்குது பாருங்க இதயம். அங்கே தான் நம்ம பார்க்கணும். எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்முடைய அன்பு குறையுது இல்லை. உண்மையாகவே அது அது அன்பு அல்ல. ஆதியில் கொண்ட அன்பல்ல. ஆதியில் கொண்ட அன்பு எப்படி? தகப்பன், தாய், யாருனாலும் இயேசுக்கா எல்லாவற்றையும் வெறுத்து எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை முழு இருதயமாய் பின்பற்றி வந்த, இப்போ ஒரு சொல்லு, ஒரு தீமை, ஒரு அவப்பேச்சு, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு நம்முடைய மனம் சுருங்குது பாருங்க. என்ன பேசுகிறார்? இஷ்டமான இடத்தில் நீ நடந்து திரிந்தாய். அதெல்லாம் பக்தின்னு நினைச்ச, வைராக்கியம் நினைச்ச, உன் தலையை கூட வெட்ட கொடுப்போன்னு நீ நினைச்ச. அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் அன்பு அது இல்லை. நீ முதிர் வயதாகும் போது நீ வளர்ந்து வருவாய். தவறாய் புரிந்து கொள்வார்கள், குற்றஞ்சாட்டப்படலாம், நிராகரிக்கப்படலாம், நன்றி இல்லாமல் போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். நீ முதிர் வயதாகும் போது உன் கைகளை நீ நீட்டுவாய். வேறொருவர் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமான இடத்துக்கெல்லாம் நீ பாட்டில் போய்கிட்டு இருந்த, அதுதான் பக்தின்னு, அதுதான் வளர்ச்சின்னு, அதுதான் அன்புன்னு. அது இல்லை. இப்போ உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். உன் மரணம் இப்படி நடக்கும், உன் இஷ்டப்படி நடக்காது. எல்லாருக்கும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு மனுஷிக வைராக்கியம் எது, தெய்வ அன்பு எது அப்படின்லாம் நமக்கு புரிய மாட்டேங்குது. சுமார் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறோம். எப்படி சொல்கிறது? அப்படியே சும்மா சட்டன்னு ஒரு மாதிரி அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். இதெல்லாம் பேதுரு. அது அன்பல்ல, அது சும்மா நேசிக்கும். நம்முடைய அன்பை ப்ரூஃப் பண்ண காலங்கள் வரும். அப்ப ஆதியில் கொண்ட அன்பை விடாமல் என்ன நிலையிலிருந்து நான் விழுந்துட்டேன் ஆண்டவரை, எல்லாரையும் நேசிப்பேன்னு வந்தேன். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, தீமைக்கு தீமை செய்யாமல், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, உதாசீனம் பண்ணதுக்கு உதாசீனம் பண்ணாமல் அப்படி இருக்கணும்னு நான் வந்தேன். ஆனால் இப்போ நான் தான் பக்திமான், நான் தான் நீதிமான் என்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு இருக்கிறது மட்டும்தான் ஆவிக்குரிய ஜெலசி, வைராக்கியம்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மனுஷிகமானது, சும்மா ஒரு உணர்ச்சி, அவ்வளோதான் ஆண்டவரே அப்படின்னு நான் உணரும் ஒரு காலம் வரும். அந்த காலங்களில் நான் என்னை தாழ்த்தி அந்த ஆதியில் கொண்ட அன்புக்கு நான் திரும்பணும். அவர் அப்படி தான் அன்பு இருந்தார். நம்ம தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் வர வர அவருடைய காரியங்கள் நேசத்தில் வளரத்தான் அவர் சோதிக்கப்பட்டார். அவர் குழந்தையாக இருந்த போதும் அவருக்கு விரோதமாய் தீமைகள் இருந்து கொண்டு தான் இருந்தது. பிறந்ததுலேயே கொலை செய்யணும், அப்புறம் எப்படியாவது அவரை சாகடிக்கணும், மலையிலிருந்து தள்ளிவிடணும், கல்லெறியணும், குற்றஞ்சாட்டணும், குற்றம் கண்டுபிடிக்கணும். அவருக்கு பின்னப்பட்ட வலைகள் ஏராளம்தான். ஆனால் அது போக 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 அவர் அன்பிலே வளரும்படிக்கு பல காரியங்கள், அப்பம் விட்டவனே குதிங்காலை தூக்கு நிலை வந்தது. அவர் அன்பில் அப்படி வளர்ந்து போனார். தமக்குன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானம் நிந்தைகளை எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்தார். அவரே நாம் நினைத்து அந்த ஆதி அன்புக்கு அப்படி தான் திரும்பணும். ஆதியில் கொண்ட அன்பை விட்டுட்டு ஏன் எவ்வளவா சகித்து கொண்டிருந்த, எவ்வளவு பொறுத்து கொண்டிருந்த, எவ்வளவு நிந்தைகளை ஏற்றுக்கொண்டிருந்த. என்னை தவிர வேற எதுவுமே உனக்கு பெருசா படலை. இப்போ என்னென்ன பெருசா படுது பாரு. என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ பெருசாக தலையை விரித்து உனக்கு இருக்குது பாரு. மனம் திரும்பு. என்ன நிலையிலிருந்து விழுந்தேன்னு பாரு. நீயும் நானும்னு இருந்தோம். எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் எப்படி இருந்தது? அந்த நேசமெல்லாம் இப்போ எங்கே போச்சு? இப்போ எல்லாம் கடமைக்காய், எல்லாம் கட்டாயமாய், மனப்பூர்வமாய் அல்ல, எல்லாம் கட்டாயத்தின் பேரில் வம்புக்காய் எதையோ ஒன்று பண்ணுறியே. என் மேலே இருக்கிற அன்பு போச்சே. இப்படி ஒரு புருஷ மனைவி இருந்தால் எப்படி இருக்கும்? தேவனு நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஆழமான அன்பைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. நீ இது ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தேன்னு பார். உட்காந்து நம்மை நாமே சிந்திப்போம்.
சிலருக்கு துவக்கம் இல்லைன்னா துவக்கமாக ஆரம்பிக்கும். தேவன் நம்ம தொட்ட உணர்வு நமக்கு இல்லைன்னா தேவன் தொட்ட இப்போமாவது தொடரட்டும், ஒரு துவக்கம் நம்முடைய உண்டாகட்டும். அல்லது ஒரு நல்ல துவக்கம் ஒரு நாள் உண்டாகியிருந்தால் இப்போ நம்முடைய நிலை என்னவா இருக்குது? அந்த ஆதியில் இருந்த உணர்வும் அன்பும் தேவனோட நேசமும் அவருக்காய் நாம் எதையும் விட்டு கொடுக்கவும் இருந்த அந்த காரியம் இப்போ எப்படி இருக்குது? எல்லாவற்றையும் சிந்தித்து அந்த என்ன நிலையிலிருந்து விழுந்தோம் என்று நினைத்து நாம் மனம் திரும்பணும்னு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றில் வேறு ஒன்றுமே வேண்டாம். அன்பு, அவர் மேலே கொண்டிருக்கிற அன்பு மட்டும் போதும், வேறு எதுவும் அவருக்கு வேண்டாம். நாம் செய்கிறது எல்லாம் ரைட், அது எல்லாம் அன்பிலிருந்து வரணும். அன்புனால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும், வேறு எதுவுமே ஆண்டவரை பொறுத்து உதவாது. தேவனே, அந்த அன்புக்கு நான் திரும்பி போக எனக்கு உதவி செய்யும், என்ன நிலையிலிருந்து நான் விழுந்தேன்னு என்னை பார்க்க உதவி செய்யும் என்று நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை நாமே நியாயம் தீர்த்து பார்ப்போம். வர்ற காலங்கள் வந்துட்டோம். ஆதிங்கிறதெல்லாம் கூட நான் காலையில் யோசித்தேன், அப்படி ஆதிங்கிறதெல்லாம் கூட விட்டுடுவோம், பரவாயில்ல. ஜனவரி 1 யோசித்தோம்ல இந்த வருஷம், இப்போ விட்டுருங்க, 30 வருஷம் 25 வருஷமெல்லாம் விட்டுடுங்க, பரவாயில்ல. இந்த ஜனவரி மாதம் 1 நம்ம ஆரம்பித்தோம்ல, அதை ஆதின்னு வச்சுக்குவோம். இன்றைக்கி இந்த அக்டோபர் மாதம் இன்றைக்கி என்ன நிலைன்னு யோசித்துக்கோம். அது போதும், சின்னதாக வச்சு யோசித்துக்கோம். இன்றைக்கு என் நிலை என்னவா இருக்குது? 1 எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது? இதுக்கு நடுவில் இத்தனை நாளில் நான் எங்கே விழுந்து கிடக்கிறேன்னு பார்த்து நம்ம மனம் திரும்பினாலே போதும். ஆமாம், ஆண்டவர் கொடுத்த அந்த நாளுக்காய் நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருத்தவங்க எடுத்தவங்க சத்தமாக படிங்க. 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நாம் கேட்டோம், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஆண்டவர் நம்மேல் குறைபடுறது என்ன உண்மையாக இருக்கலாம். ஆனால் அன்பா இல்லாதவர்களுக்கு அது உண்மை. அன்பாக இருக்கிற வாலிபர்களுக்கு மெய்யாகவே அது நிஜம். ஆதியிலே தேவன் வாலிபர்களாய் அழைத்த தாவீது, இயேசு, யோவான், பேதுரு எல்லாம் சும்மா வாலிபர்களாய் வந்த தேவனுடைய மனுஷர்கள். சும்மா அவங்க அரச பரசலாக ஆண்டவருக்குன்னு வாழலைங்க, தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். அதனால் ஆண்டவர் ஏதோ நம்மளை இப்படி வாலிபத்தில் வந்து அன்றைக்கி அன்பு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் குறை சொல்லல. ஆண்டவர் நம்ம குறைகளை சுட்டி காட்டி நாம் மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் ஆதியிலேயே கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திருக்க என்னை பயன்படுத்தி விடும், என்னை மெருகேற்றி விடும், என்னை உற்சாகப்படுத்தும், உங்களோட நாமத்திற்கென்று இந்த ஒரு வாழ்க்கையை நான் சாதாரணமான இந்த வாழ்க்கையை நான் மகிமையாக வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம இருதயம் திருப்பப்படணுங்க. இப்படி நீங்கள் திருப்பப்பட்டோம்னா நம்ம மெய்யாக நம்ம ஆண்டவருக்குன்னு வாழ்ந்துட முடியும். ஒரு சம்பவத்தை நான் காட்டுறேன். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம். அதை படிச்சுட்டு இங்கே மற்ற 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம். அங்கே போருக்கு போகிறாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். போருக்கு போகும்போது தாவீது போருக்கு போகிறாரு. சவுல் தாவீதை நிறுத்தி, நீ போருக்கு போகிறதுக்கு முன்னாடி 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், பக்கம் 363. அப்பொழுது சவுல் தாவீதை நிறுத்தி அழைத்து நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, நீ பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலே ஆகாது. அவன் பெரிய போர் வீரன், அவன் இமயமலை, அவன் கோலியாத். நிமிந்து தான் அவனுடைய நெத்தியை நீ பார்க்கணும். அவனை கொல்ல உன்னாலாம் முடியாது. நீ யுத்தம் பண்ண உன்னாலே ஆகாது. நீ இளைஞன், நீ சின்ன புள்ள, இளைஞன், வாலிபன், ஒன்னாலாம் ஆகாதுன்னு சொல்லி அங்கே தடை பண்ணுறாரு சவுல். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 34ஆம் வசனம். நம்ம எத்தனையோ முறை கேட்டிருக்கோம், ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் என் ஆட்டை பிடித்து கொண்டது. ஒரு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுங்க, ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், ஆண்டவருக்குன்னு வாழ விரும்பின ஒவ்வொருவரும் நான் வாலிபர்களுங்க. என்ன இன்னைக்கு கேட்டாங்க, நீங்கள் என்ன வாலிபர்களான்னு கேட்டாங்க. நான் வாலிபர்கள் தான். வாய்ப்பு கிடைச்சா நான் வாலிபர்களாக வாழ ஆண்டவர் எனக்கு எல்லோரும் தருணத்தை கொடுத்தாய், ஆண்டவருக்குனே நான் இன்னும் உற்சாகமாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருதயத்திலே நான் என்னை தீர்மானித்து கொண்ட மனுஷன் சொல்கிறாரு. பிடித்து கொண்டது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அந்த ஆட்டை கவ்விட்டு தாங்க போகுது கரடி, சிங்கம், புலி எல்லாம்.
தாவீது வாலிபர் போய் சவுலோட பேச்செல்லாம் சவுல் அங்கே சாத்தான் போல வந்து தடுக்கிறார் இந்த இளைஞனை. போகிறாரு. நான் அதில்மேல் போய் தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்பு வைத்தேன். அது என்மேல் பாய்ந்த போது, சும்மா சிங்கம் கரடியெல்லாம் நம்ம கதை போல கேட்குறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் என்மேல் சிங்கம் போல, கரடி போல, புலி போல பாயும் போது அதை தாடியை பிடித்து நான் அதை அடித்து கொன்று போட்டேன். அதுபோல் இந்த கோலியாத்தும் இருப்பான், என்னை விட்டுருங்கிறாரு. உடனே போய் அவர் போய் அநேக காரியங்களை அவருக்கு செருப்பு காரியங்கள்லாம் செஞ்சு பட்டயத்தெல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு அப்பியாசம் இல்லை. அப்பியாசப்படாத ஒன்றெல்லாம் நம்ம ஆடவே வேண்டாங்க. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நான் போகிறேன். நான் கிதியோனை நம்புகிற ஆண்டவரை நம்புகிற கிதியோனை போல, ஆண்டவரே எனக்கு இருக்கிற பலத்தோடு நான் உங்களுக்கு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நான் வாலிப வயசில் கொண்டு இந்த அந்த தைரியத்தை என்னை உற்சாகப்படுத்துங்க. நான் நிபுணர் நடக்க செய்யுங்க ஆண்டவரே. எந்த கோலியாத்தையும் ஜெயிக்க நீர் எனக்கு உம்முடைய ஆவியை தருவீர். அன்று உதவி செய்த ஆண்டவர் இந்த கோலியாத்தை உதவி செய்ய எனக்கு துணை செய்வான்னு சொல்லி அந்த வாலிப காலத்திலே தாவீது போனாருங்க. கடைசி வரைக்கும் தாவீது ஆண்டவருக்குனே வாழ்ந்தார். வாலிபங்கிறது அவ்வளவு அற்புதமான ஒன்று. வாலிபத்திலே நாம் ஆண்டவருக்கு தம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 'அதில் எப்படி சொல்கிறார் பாருங்க பரிசுத்தவான். 11:9 வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் இளமையிலே நீ இஷ்டத்துக்கு வாழ உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இப்படி நம்முடைய வாலிபத்திலே மெய்யாகவே நாம் ஆண்டவரே என்னுடைய வாலிபத்தை நான் என் ஆண்டவருக்குன்னு பயன்படுத்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் திருமணம்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்மை நயங்காட்டி அழைத்த ஆண்டவர். ஏதோ நம்மளை தள்ளிவிட இல்லைங்க, தள்ளிவிடவே இல்லை. ஆண்டவர் நமக்கு செய்ததை நம்ம போன வாரம் நினைவு கூர்ந்தோம். அவர் சிறுவையிலே சின்ன ரத்தத்தை நாம் நினைவு கூர்ந்தோம். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொலைசெய்யும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினச்சோம்னா மெய்யாகவே ஆண்டவர் மேலே உள்ள அன்பு நமக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தாங்க போகும். அதில் எப்படி இருக்குது பாருங்கள். கொலைசெய்யும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஒரியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு என்னையும் உங்களையும் தகுதியுள்ளவராக்கின இயேசு. ஏதோ சட்டுப்புட்டுன்னு சபைக்கு வந்தால் நமக்கு பாக்கெட்டில் 10,000 போட்டாங்க, இல்லவே இல்லைங்க. ஆண்டவரே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே இந்த பாவியாகி நான் பங்கடைய போகிறேனே. எனக்காக பூமிக்கு நீங்கள் இறங்கி வந்தீங்களே, சிலுவையிலே என்னோட அக்கிரமத்தை சுமந்தீங்களே. ஆண்டவரே, இந்த வாலிபத்தை நான் அதற்கொன்று பயன்படுத்துகிறேன். ஆண்டவரே, ஏதோ வாலிபர் சொன்னால் நம்ம வயசான நம்மளாம் பெரிய ஜெருக்குன்னு கிடையவே கிடையாது. வாலிபர்களுக்கு கூடிய அந்த பக்தி வைராகம் கூட வயதாகி அநேக ஆண்டுகளாக போனால் நமக்கு இல்லாமல் போகுதுங்க. சும்மா மனுஷனால் புகழப்பட, மனுஷனால் கனப்படுத்தப்பட அவர் என்ன தூக்கணும், எவர் என்ன தூக்கணும்னு தெரியல. ஆண்டவரே, நான் உம்மாலே புகழப்பட விரும்புகிறேன். கர்த்தராலே புகழப்படுகிறோன்னே உத்தமன். மற்ற யாராலையும் நம்ம புகழப்படக்கூடாதுங்க. எந்த மோடியோ ஆடியோ உங்கள் புகழ்ச்சிலாம் எனக்கு வேண்டாம். ஆண்ட மனிதர்களே, தேவனே உம்மாலே நான் புகழப்பட விரும்புகிறேன். நம் இதயத்தில் இதெல்லாம் எழுதணுங்க. தாவீது அப்படி கொண்டு செய்தார், காரியங்கள் செய்தார். ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இப்படி அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. இருளின் அதிகாரத்தினின்று, சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. ரிலீஸ் ஆகிட்டோம் நம்ம எல்லாரும். எந்த கட்டுகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் நம்ம இங்கே வந்து ஆண்டவரத்தில் அன்பாக இருக்கிறோம்னா அதுதான் நமக்கு இப்போ கொஞ்சம் தூக்கத்தை விடுறதா, வேலையை விடுறதா. பிரதர் ஃபோன் போட்டு சமைக்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களே, என்ன செய்கிறது? ஆண்டவரே, நான் விட்டுறேன். ஆண்டவரே, உங்களை தேட உதவி செய்யுங்க. நம்மள்கிட்ட அப்படி ஒரு வைராக்கியம் உண்டாகணுங்க. 6 நாள் நீ வேலை செய்ய, 7ஆம் நாளில் ஓய்ந்துருன்னு சொல்லி ஆண்டவர் மோசைக்கு சொன்னப்போ ஜனங்களை போய் சொன்னபடியே செஞ்சாங்க. ஆனால் சில பேர் போய் இன்னும் அதிகமாக சேர்த்தாங்க. எல்லாமே புளிச்சு போச்சு, பூஞ்சலம் பிடிச்சி போச்சு. 7ஆம் நாள் வேண்டாம்னா வேண்டாம், 6ஆம் நாளிலே ரெட்டிப்பாய் உனக்கு நான் தருவேன். நாம் வாலிபர்களும் உற்சாகமாய் 6ஆம் நாளிலே என்னை ஆண்டவரே நீங்கள் நிரப்புங்க. ஆண்டவரே, 7ஆம் நாளிலே நான் ஓய்ந்திருந்து உம்மோடு பேச வந்திருக்கிறேன். ஆண்டவர் ஆதாமோடு இடைப்பட்டது போல 7ஆம் நாளிலே ஆதாமை கூப்பிட்டு பேசுனது போல ஆண்டவர் உங்களையும் என்னை கூப்பிட்டு, வாலிபனே, உன் வாலிபத்திலே உன்னை எனக்கு ஒப்புக்கொடு, அப்பொழுது நான் உன்மேல் பிரியமாக இருப்பேன். நிறைய பழைய பாட்டு மனிதர்களுக்கு தேவன் நிறைய பேர் வச்சிருக்கிறாரு.
ஆபிரகாமை பார்த்து என் தாசனாகிய ஆபிரகாம் மோசையை பார்த்து என் வீடு எங்கும் உண்மை உள்ளவன். அநேகருக்கு அநேக பேர், பேதுருக்கு கேபா, அநேகருக்கு இப்படி நிறைய பேர் வச்சிருக்கிறாரு. இயேசுவுக்கும் ஆண்டவர் ஒரு பேர் வச்சாரு. என்ன பேர் தெரியுங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 3ஆம் அதிகாரம். மத்தேயு 3ஆம் அதிகாரம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று 16ஆம் வசனம். ஜலத்திலிருந்து கரையேறுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாங்க ஆண்டவர். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இயேசுவுக்கு பிதா நேசகுமாரன் பேர் வச்சாருங்க. என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். என்ன செஞ்சிட்டாரு வாலிபத்தில் இயேசு? 30 வயசில் வராரு ஊழியத்துக்கு. 15, 18 வாலிபத்தில் 12 வயசுலேருந்து அவர் அநேக காலங்களை வீட்டில் செய்தாலும் காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர் ஒரு மேல் எப்படி பிரியமாக இருந்தார். வாலிபத்தில் இயேசு என்ன செய்தார்? பூரணமற்ற ஒன்றுமே தெரியாத தன்னுடைய தாய்க்கும் தகப்படவும் கீழ்ப்படிந்திருந்தார். ஒருத்தன் வந்து அண்ணன் பெரிய அவரோட தம்பி வந்து, இயேசுவே நீ அதை போய் வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. இவர் செய்த வேலையை விட்டுட்டு அப்படியே போயிருப்பார். இயேசு அவருடைய எல்லா சூழ்நிலையும் இயேசு தனக்கு அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வயசு 30 ஆகிட்டு வாலிபம் வர்றாரு. ஆண்டவரால் எப்படி புகழப்படாரு பாருங்க. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இன்னொரு இடத்துல உண்மையில் பிரியமா இருக்கிறேன்னு இருக்கு. இப்படி ஆண்டவர் இளைஞர்களாக இருக்க நம்மில் பிரியமா இருப்பாருங்க. ஆனால் நாம் மாத்திரம் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே குறை சொல்லாமல் முறுமுறுக்காமல் எல்லாவற்றையும் அனுமதித்த எங்கள் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொன்னால் போதுங்க. நாம் யோசேப்பின் தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள், இயேசுவின் தெய்வத்தை பின்பற்றுகிற ஜனங்கள், ஆண்டவரே உங்களுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கல ஆண்டவரே, இதையும் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்து என்னை மெருகேற்றுறீங்க. நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை சும்மா புளிச்ச போன வாழ்க்கையை வாழ மாட்டேன் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கை, சின்ன வாழ்க்கை, அது உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாக வாழணுமே. நம்முடைய இருதயம் இப்படிலாம் பூரிப்படையணுங்க. ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழணுமே, உதவி செய்யுங்க அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாருங்க. ஒரு சங்கீத புஸ்தகத்தில் எப்படி இருக்குது, 143ஆம் சங்கீதம். அங்கே எப்படி தாவீது பாடுறாரு பாருங்க. 143ஆம் சங்கீதம். நிறைய காரியங்களில் பேசிக்கிட்டே வராரு. 759ஆம் பக்கம் 5ஆம் வசனம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கிற எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு கர்த்தாவே எனக்கு செவி கொடும் அப்படின்னு பேசிட்டு 8ஆம் வசனம். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். வாலிபா இருந்த தாவீது சவுலால் துரத்தப்படும் பொழுது, ஆண்டவரே நான் உங்களை நம்பியிருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். அருமையாய் கோலியாத்தை ஜெயிச்ச தாவீது மற்ற யாரையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை நடத்துக்கிறான்னு சொல்லி ஊர்ஜிதமாக போயிருக்கலாம். எவ்வளோ தாழ்மையாய், ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை சாய்க்கிறேன், உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நான் படித்து மிகவும் உற்சாகம் முடிஞ்சேன். ஆண்டவரே உங்களுக்கு எது பிரியங்கிறது எனக்கு போதிங்க ஆண்டவரே. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இப்படி நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே செம்மையான வழியிலே, சந்தோஷமான வழியிலே, விவேகமான வழியிலே நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் இந்த சமுதாயத்திலே உமக்கு வெளிச்சமாய் வாழணுமே. சபைக்கு போகிறேன்னு சொல்லி என்னுடைய சபையை நான் பாழ்படுத்தக்கூடாது. என்னுடைய ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையின் மூலம் தூஷணம் வரக்கூடாது. நம்ம இப்படிலாம் சிந்திக்கலைங்க. ஏதோ வர்றோம் போகிறோம், மனுஷர்களை துதிப்பாடுறோம், அவங்க ரைட்டு போட்டால் நான் ரைட்டு, எல்லாம் ரைட்டு. யோவான் 17ஆம் அதிகாரம். எத்தனை முறை நம்ம கேட்டிருக்கோம்? யோவான் 17ஆம் அதிகாரம். ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை எத்தனை முறை நம்ம கேட்டிருக்கோம்? அது ஒரு வார்த்தை எப்படி சொல்கிறாரு பாருங்க. 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். ஆண்டவர் கரெக்டாக எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, எல்லாம் உம்முடையவைகள் என்னுடையவைகள், என்னோட உங்களோட எல்லாம் டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க.
அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அவர்களில் என்னிலே இயேசு நீங்கள் மகிமைப்பட்டிருக்கீங்களா? இயேசு நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாருங்க. அந்த குடும்பத்தின் மேலேயே, அந்த வாலிபன் மேலே, அந்த அருணாச்சலத்தின் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் வாழணுமே. ஏதோ சட்டையை கிழிச்சிக்கிட்டு நான் தான் முதல்னு காட்ட விரும்பலிங்க. அந்தரங்கத்தை பார்க்கிறேன் பிதா. ஆண்டவரே, அந்தரங்கத்திலே நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவரே. நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதித்தரலும். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நம்முடைய இருதயம் இப்படி அனலாக இருக்கணுங்க. இல்லாட்டி நாமளும் 10ஓட 11 இத்தோட அது ஒன்று அடிக்கிற ஆற்றுல ஓடுற மீனோட நாமும் செத்த மீனாய் செத்து போயிடுவோங்க. ஆண்டவரே, நித்தியத்துக்கு அழைத்த ஆண்டவர் இருளின் அதிகாரத்தில் இருந்த என்னை அந்த பிதாவின் ராஜ்யத்துக்கு அழைச்சிங்களே. நான் வாழ்கிற ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவர். இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வாய்ப்பை நான் தவற விட்டு விடக்கூடாது. இப்படி நாம் வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாலிபம் வீணாகாது, நம்மளுடைய குடும்பம் வீணாகாதுங்க. ஆண்டவராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தாவீது முதிர் வயதிலே நிறைத்தவனாய் சரியான காரியங்கள் செய்து செத்து போனாருங்க. அவரை அடக்கம் பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையும் இப்படி சுபிட்சமாய் சந்தோஷமாக இருக்கணும்னா ஆண்டவரே உண்மை நான் நம்பி வாழ உதவி செய்யுங்க. இயேசுவும் அப்படி தாங்க இந்த பூமியில் வாழ்ந்தார். நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் இந்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் பிதாவை நம்பி, பிதா சொல்லாமல் ஒன்றுமே அவர் செய்யலிங்க. பிதா சொல்வதே அன்றி வேறொன்றையும் தாமாக அவர் செய்யவில்லை. இப்படி ஆண்டவரே நீங்கள் சொல்லி இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தது போல நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆயுசு நாட்கள்லாம் குறைஞ்சி போகுது ஆண்டவரே. குறைச்ச அந்த அற்ப ஆயுசு உள்ள மனுஷன் ஆண்டவரே, உங்களுக்குன்னு வாழ விரும்புகிற ஆண்டவரே. உங்களுடைய நல்ல ஆவியை எனக்கு தாரும், செம்மையான வழியிலே நடத்தும் அப்படின்னு நான் முடிவு பண்ணால் போதும். தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை நமக்கு தந்து அவரை இயேசுவை ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்தியிலும் உயர்த்தினது போல, தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இயேசு உண்மையாக இருந்தது போல நான் சபையிலும் வீட்டிலும் எங்கும் நான் உண்மையாக இருக்க விரும்புகிற ஆண்டவரே. சாத்தான் எனக்குள்ளே வரக்கூடாது, சாத்தான் எனக்குள்ளே குடி போகக்கூடாது. இப்படியெல்லாம் நம் இருதயத்தில் நாம் தினந்தோறும் நாம் எழுதும்பொழுது ஆண்டவர் நம்மை தள்ளிட மாட்டாருங்க. என்னை நேசிக்கிறாயா ஆண்டவரே? நான் நேசிக்கிறேனா நேசிக்கலையாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க, முற்றும் தெரிந்த ஆண்டவர். நம்மை திருப்பி திறந்து நம் ஆண்டவருக்கு முன்பாய் சந்தோஷமாக வாழ நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுக்கு ஒரு விருப்பத்தை பாருங்க. அதே 17ஆம் அதிகாரம் அதுக்கு அடுத்த பக்கம் 24ஆம் வசனம். பிதாவே, உலகத்தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தருள் காணும்படியாக நான் எங்கே இருக்க விரும்புகிறேனோ. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? பிதாவோட கூட வலது பார் சேர்ந்திருக்கிற ஆண்டவரை இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. நான் எங்கே இருக்க விரும்புகிறேனோ அங்கே என்னை பின்பற்றுகிற இவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இயேசுவின் ஜெபத்தை பிதா தள்ளி போட்டுருக்கு போடவே மாட்டாருங்க. இயேசுவை நம்பி நாம் மாத்திரம் இயேசுக்குன்னு வாழ நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா, ஆண்டவரே நீர் எனக்காக ஜெபிக்கிறீங்க, எனக்காக சிலுவையிலே மரத்திலே என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்துட்டீங்க ஆண்டவரே, இந்த சின்ன வாழ்க்கையை நான் மனப்பூர்வமாய் வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம இறங்கி வந்துடணுங்க. நம் இருதயத்திலே பெருமை வரவே கூடாது, வீம்பு வரவே கூடாது, சாதுரிய ஞானம் வரவே கூடாது, உலக ஞானம் எனக்கு வரவே கூடாது. தெய்வ ஞானம் ஒன்று இருக்குது, உலக ஞானம் ஒன்று இருக்குது. சாமர்த்தியமாக அநேக இடத்துல பேசி நம்ம தப்பிச்சிடலாங்க. சாதுரிய ஞானம் இல்லாமல் பவுல் பிரசங்கித்தார், உலக ஞானம் இல்லாமல் பவுல் தேவனுடைய ஜனங்களுடைய பேசினார். அப்படி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஞானத்தோடைய வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். இன்னொரு வார்த்தை நான் சொல்கிறேன். தானியேல் புஸ்தகம், வாலிபர்களை உற்சாகப்படுத்த நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நம்ம எத்தனை முறை கேட்டிருக்கோம் அருமையான சம்பவங்கள். தானியேல் வாலிபனாக இருந்தார். 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, ஃபஸ்ட் போயிட்டு அங்கே போவோம். ஆண்டவர் அவருக்கு எப்படி சாமர்த்தியத்தை கொடுத்தாரு? உண்மையும் நேர்மையுமாய் இந்த உலகத்துக்கு தப்பி உலகத்தை தீட்டென்று ஒதுக்கி உலகம் வேண்டாம் என்று சொன்ன வாலிபனுக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு பாருங்க. 20ஆம் வசனம் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த இந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தவனோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராய் கண்டான். அப்பா, 10 மடங்கு தானியேலுக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுத்தாருன்னா ஆண்டவர் கொடுத்தார். சும்மா அங்கே இங்கேயும் போய் யார்ட்டையும் அவர் பேங்கில் போய் எடுக்கல, ஏடிஎம்மில் எடுக்கல சாமர்த்தியத்தை. தேவனுக்குன்னு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவனே ஆசீர்வதிக்கணும், யாரும் நமக்கு கொடுக்கக்கூடாதுங்க. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் எனக்கு ஜெயம் வரவே வேண்டாம் ஆண்டவரே, நீங்களே பரலோகத்திலிருந்து எனக்கு ஜெயம் தாங்க. நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன்,
உம்முடைய சமூகம் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய கண்ணீரெல்லாம் மாறுமே, என்னுடைய கவலையெல்லாம் நீங்குமே. நான் உங்களை தொட்டுறேன் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை சுகமாகும். நம்ம இருதயத்தில் ஆணித்தரமாக அப்படிலாம் நம்ம வாழ விரும்பணுங்க. ஆண்டவரே, இப்படி வாழ்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் புறம்பே தள்ள அல்ல, சேர்த்துக்கொள்ளே வந்திருக்கிறார். சாத்தான் நமக்குள்ளாய் வரவை நம்ம இடவே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது புதிய ஏற்பாடு, ஒரு புதிய வழியை தேவன் நமக்கு உண்டாக்கி விட்டார். பழைய ஏற்பாடு, பழைய வழி அது வேற. தேவனே, புதிய வழிகளிலே நடத்துங்க. நீரே மெய்யான தேவன், உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்த என்னை தாழ்த்துகிறேன். இப்படி நீங்கள் தாழ்த்தி பாருங்க, அந்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் செம்மையாக நடத்துவாருங்க. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம். இப்படி 10 மடங்கு சாமர்த்தியத்தை கொடுத்த ஆண்டவர். சோதனை வருது, பிரச்சனை வருது. தானியேலை குறித்து நம்ம எத்தனையோ முறை கேட்டிருக்கோம். 6ஆம் அதிகாரம் நான் காலையில் படித்து உற்சாகம் அடைஞ்சேன். அங்கே தானியேலை பிடிச்சி சிங்கக்கபியில் போடுறாங்க. போட்ட பிறகு 7ஆம் வசனத்தில் இப்படி இருக்குது, ஆண்டவரே, இந்த யாரும் வணங்கக்கூடாது. இப்படி யாராவது வணங்குனா நீங்கள் அவங்களை சிங்கக்கபியில் போடுன்னு சொல்லி அங்கே ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லி காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டுங்க. உடனே அதுக்கு பத்திரம் வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 10ஆம் வசனம் 6:10. தானியேலு வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். சும்மா அங்கே நீங்கள் சிங்கத்தின் கபில போடுவீங்க, அங்கே போடுவீங்க, இங்கே போடுவீங்க, வெட்டி போடுவீங்க, மிரட்டல்லாம் அங்கே தானியேல்கிட்ட உதவாதுங்க. அவன் இருதயத்திலே நேர்மை உள்ளவன், கர்த்தரால் புகழப்பட அவன் வாஞ்சை கொண்ட மனுஷன். நீ என்ன செய்யப்பாரு, செஞ்சிருப்போ. நான் என் வழக்கப்படி போய் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட பேசுவேன், செய்வேன்னு சொல்லாரு. அதை குற்றம் பிடிச்சி அவனை கொண்டு வந்து சரி இதில் போடுறாங்க. எங்கே போடுறாங்க? 14ஆம் வசனம். அவனை சிறை பிடிச்சி கொண்டு வந்து அங்கே 13ஆம் வசனத்தில் கம்ப்ளைண்ட், அவன் நான் கையும் மையமாக பிடிச்சிட்டாங்க. அவனை கொண்டாந்து சிங்கக்கபிலே போடுன்னு முடிவாயிட்டு ராஜா தப்பு வைக்க பார்க்குறாரு, முடியல. எப்படி பிலாத்து இயேசுவை தப்பு வைக்க பார்த்தாரோ முடியல. ஜனங்களுடைய காரியங்கள் மேற்கொள்ளும். சிலருடைய வார்த்தையும் வல்லமையும் ஜனங்களை மேற்கொள்ளும். ஆண்டவரை மேற்கொள்ளவே முடியாதுங்க. சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ராஜா பிரயாசப்படுறான், ஆனால் மந்திரிமார்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் எவ்வியில் தூக்கி போட்டிருந்தான். ஆண்டவரே, கட்டளையை மீறிட்டான் தானியேலு. என்ன நீங்கள் அப்புறம் எதுக்கு மோதிரத்தில் முத்திரம் வச்சு முத்திரை போட்டு ஆர்டர் பண்ணீங்க, கபில தூக்கி போடுங்க அப்படின்னோடனே அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்து கூட்டமாய் வந்து இப்படி காரியங்களை சொன்ன பிறகு அப்பொழுது ராஜா கட்டளையிட்டபடியே தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜா சொல்றாங்க, ஒரு அவிசுவாசி தானியேலுடைய காரியங்களை பார்த்து அந்த ராஜா சொல்றான், அவனாலே ஒண்ணுமே செய்ய முடியல. சொல்ற வார்த்தைகள் பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்னு சொல்லி அவன் அப்படிலாம் இல்லைங்க. தப்புவிப்பார். தானியேலே, என்னால் உன்னை தப்பு வைக்க முடியல. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறியே, இடைவிடாமல் இயேசுக்குன்னு வாழ விரும்புறியே, வாலிபனே, வாலிப சகோதரியே, என்னுடைய சாட்சியின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணுமே சொல்லி விரும்புறியே. யோசேப்பின் தேவன் என் தேவன் சொல்கிறேனே ஆண்டவரே, என்னுடைய கடந்த கால வீழ்ச்சியெல்லாம் போயிட்டு போகுது. ஆண்டவரே, நீங்கள் மன்னிக்க தயவுப்படுத்த தேவன். இனி நான் பாவம் செய்யாமல் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. இனி உங்களுக்குன்னு வாழ உதவி செய்யுங்க. நான் சொன்னது போல் அதை போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டா கூட, ஆண்டவரே, நான் நித்திய ராஜ்யத்துக்கு வர என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, இந்த பூமியிலே கொடுத்த வாழ்க்கைக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லி சந்தோஷமாக நம்ம வாழ பழகினா போதுங்க. சாத்தான் நம்ம இடத்துல வரமாட்டான். இயேசுவின் நாமமே விலையேறப்பட்ட உயர்ந்த நாமம். இப்படி வாழாதே நம்மள்ட்ட வந்து சாத்தான் அப்பப்போ வந்து அதாவது பேசி நம்மளை சோர்வடைய செய்கிறான். ஆனால் தாவீதை போல அன்னைக்கு உதவி செய்த ஆண்டவர் இந்த கோலியாத்தை ஜெயிக்க உதவி செய்வார், இந்த பாவத்தை ஜெயிக்க உதவி செய்வார். இயேசு நாமத்தினாலே போயிட்டாங்க முங்குப்புற தாவீது மல்லாக்க உள்ள, தாவீதோட கோலியாத்து மல்லாக்க உள்ள செத்து போனோடனே தாவீதின் கால்களிலே இப்போ குப்புற விழலாம். நீ ஆராதிக்கிற ஆண்டவரே பெரியவர் அப்படிங்கிறத மறைமுகமாக கோலியாத்தை சொல்லிட்டாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்மளை சோர்வு நீங்கி நாம் உற்சாகம் அடைய முடியும். இப்படி தப்பு வைப்பார் சொன்ன உடனே காரியங்கள் நடக்குது. சிங்கக்கபில தூக்கி போட்டாச்சு, கல்லை வச்சாச்சு, மேலே கல் வச்சு முத்திரை பண்ணியாச்சு. 17ஆம் வசனம் கடைசியில், பிரபுக்களின் மோதிரத்தினாலே அதன் மேல் முத்திரை போட்டான்.
எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. ராஜா தூங்காமல் இருக்கிறாரு. அவர் காலமே கிழக்கும் விழுக்கும்போது ராஜா எழுந்திருந்து, எப்படி தானியேல் மேலே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு காரியங்களை ஆசை உண்டாக்குறாரு பாருங்க. எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். வேலைக்காரனை போய் பாருங்கன்னு சொல்லவே இல்லைங்க ராஜா. ராஜா தானியேலின் விசுவாசத்தை கண்ட மனுஷன், தானியேலின் வாழ்க்கை கண்ட மனுஷன். என்னதான் அரட்டல் விட்டுனாலும் இவன் செய்யறத சரியா செய்யறானே, ஆண்டவரை தவிர இந்த மனுஷனை உண்மையை செய்ய முடியாது, நான்லாம் சும்மா சோட்டா, என்னால் உண்மையை செய்ய முடியாதுன்னு சொல்லி நேர்மையாக ஒத்துக்கொண்ட ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, எப்படி பேர் வைக்கிறார் பாருங்க, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையே, வாலிபனே, தாசனே, நீங்கள் நானும் ஆண்டவருக்கு தாசர்களாக வாழ்ந்துடுங்க. என்னடா வயசாகிட்டு 60 வயசு ஆகிட்டு இருந்தாலும் இந்த துள்ளி குதிக்கிறான்னு யோசிக்காதீங்க. எனக்கு ஆண்டவர் திரும்பவும் ஒரு 20 வயசு குறைச்சி கொடுத்தா நான் ஆண்டவருக்குனே வாழ, இன்னும் அதிகமாக வாழ எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். என்னுடைய இருதயம்லாம் இப்படி ஆண்டவரை சார்ந்து வாழணுமே, சூழ்நிலையில் மத்தியிலே நான் நேர்மையாக இருக்கணுமே, உண்மையாக இருக்கணுமே, படைத்த ஆண்டவரை நான் நமஸ்கரிக்கணுமே, வேண்டிக்கணுமே. இப்படியெல்லாம் நம்ம இருதயத்தில் உற்சாகப்பட்டோம்னா நமக்கும் ஒரு மனுஷன் பேர் வைப்பான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் ஆண்டவர் தேவனுடைய தாசனே உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? முதல்ல இருப்பார்னு சொன்னா வந்து கேட்குறான், கிட்ட வந்துட்டான். ஏன்னா கெபி கிட்ட வந்துட்டார் ராஜா. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. தானியேலுடைய நேர்மை பாருங்க, மனுஷர்களை புகழற நேர்மையான மனுஷன். தானியேலை ராஜா தூக்கி போடவே இல்லை. தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஸ்தோத்திரம். ராஜாவே உங்களாலாம் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, என்னை தூக்கி விடுங்க அப்படிலாம் சொல்லி அவர் மிரட்டல் விட்டெல்லாம் பண்ணீங்க. அருமையாய் தாழ்மையாய் ராஜாவை வாழ்த்துட்டு சொல்றாரு பாருங்க, தூதனை அனுப்பி கட்டி போட்டா. அது ஏனென்றால் கிளைமாக்ஸ் இங்கே தாங்க இருக்கு. ஏன் அப்படி நடந்தது ராஜாவே, ஏன் அப்படி நடந்தது? சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைபடுகிற நேரம் தாங்க இது. என்னோட வாழ்க்கையில தேவன் சுபிச்சத்தை ஏன் கட்டளை இட்டார் சொல்றாரு பாருங்க. அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். பூமியிலே வாழ்ந்த தானியேல் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்ற மனுஷனாய் வாழ்ந்தாருங்க. அது மாத்திரமல்ல, ராஜாவை உனக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யலையே, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் ஒண்ணுமே செய்யலையே, நீதிகேடு செய்யலையே. என் ஆண்டவர் அதனாலேயே சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஏதோ நான் பண்ண ஜபமும் 40 வருஷம் நான் சபையில் இருந்து உருட்டல் பரட்டல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே நீங்கள் அதை செய்தீங்க, சிங்கத்தின் வாயை கட்ட ஒரு மனுஷனாக கூடாது ஆண்டவரே. ராஜாவே தேவனே சிங்கத்தின் வாயை கட்டினார். அதுக்கு அடுத்த ஒரு 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் வாயை தேவன் அவுத்து விட்டுருவாருங்க. அங்கே போக்கி தூக்கி போகிற எல்லாரையும் சிங்கம் குதறி கடிச்சிருது. இப்படி நம்மளோட வாழ்க்கையிலே தேவனை நான் மையப்படுத்த முடியுமா? மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்கிறேன். பவுலை சுட்டி காட்டுறாருங்க. இங்கே அவர் தானியேல் பவுலை சுட்டி காட்டுகிறார். ராஜாவைக்கு உமக்கு முன்பாக நான் நீதிகேடும் செய்தலை என்றான். சொல்லிட்டு அப்படியே போயிடலீங்க, சரியா போச்சு. ஒரே மாலை கட்டுறா, தாவீதுக்கு ஒரே பெரிய ஒரு சேரை போட்டு உட்கார வை, கைத்தட்டுங்க எல்லாரும், அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. அவர் கடைசியாக வாங்க 26ஆம் வசனத்தில் முடிச்சிடறான், ஒரு 5 நிமிஷம். ராஜா சொல்றார் 26ஆம் வசனம், என் ராஜ்யத்தின் ஆலயக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவருக்கும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணப்படுகிறது. என் ராஜ்யத்தின் எல்லைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ராஜா ஒரு புதிய சட்டத்தை எழுதுறாருங்க தானியேலின் வாழ்க்கையை பார்த்து. தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் நடுங்கி பயப்படணும். ஏன்னு சொல்லி அவர் அதுக்கு எடுத்து சொல்றாருங்க, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையே மாறாத என் நேசரே, பாடல் மேல் முதல் பாட்டு, நேற்றும் இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீ நிலைச்சிருக்கீங்க ஆண்டவரே. அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்தும் நிற்கும். ஆமென். ஆண்டவருடைய ராஜ்யம் முடிவு பரிந்தும் இருக்குங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் வாலிபத்தில் நம்ம ஆண்டவரை மாத்திரம், ஆண்டவரே சும்மா இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பிறகு சொன்னது போல் நான் 2 படகுல சவாரி பண்ணவே கூடாது ஆண்டவரே, உன்னை விட்டுடணும், ஒன்று எனக்கு வேண்டாம், அது என்ன நல்லா ஆக்குனுது, ஒன்று வேண்டாம் ஆண்டவரே. நம்ம விட நமக்கு மனசு இல்லைங்க.
நான் நேற்று ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சிக்கும் போது அந்த பழத்தை தின்னுன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அவனை எப்படியாவது ஏவாளை பாவம் செய்து வச்சதுனால சாத்தானுக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. ஆனால் தேவனுடைய கட்டளை மீற செய்வதே சாத்தானுடைய தந்திரம். எப்படியாவது தேவனுக்குன்னு ஜனங்கள் வாழக்கூடாது, வாலிபன் வாழக்கூடாது, குடும்பங்கள் வாழக்கூடாது, செதறடிக்கிறதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். ஆண்டவரே, சாத்தானுடைய தந்திரத்துக்கு நான் எதிர்த்து நிற்க தானியேலை போல நான் ஆண்டவரே என் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியை நடத்துங்க ஆண்டவரே. இப்படிலாம் கையை தூக்கணுங்க. சும்மா கையை தூக்கி அருணாச்சலம் பேசுகிறான்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் வானத்தில் இருக்குது. அவர் தம்மை உத்தமமாய் தேடுகிற ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்காதிருப்பாரோ? நீங்களும் நான் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே, அந்தரங்கத்தை பார்க்கிறேன் பிதாவே, என் அறை வீட்டை சாத்தி எனக்கு அரைக்கதையை பூட்டி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னோட ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்க ஆண்டவரே. அது இன்னைக்கு இல்லாட்டினா பரவாயில்ல ஆண்டவரே. என்னோட ஜெபம் நேர்மையாக உங்கள் இடத்துல வரட்டும். என்னை இந்த பூமியிலே வாழ ஸ்திரப்படுத்துங்க. பலவீனப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க. சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்யுங்க. உண்மை தேடுகிற ஜனங்கள் இப்படி வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்க ஆண்டவரே. நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய இருதயம் இப்படி ஆண்டவரை உற்சாகப்படைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படியெல்லாம் நீங்களும் நானும் ஆண்டவரை தேடும்பொழுது நம்மளுடைய இருதயம் உற்சாகம் அடைங்க. நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஸ்திரப்பட முடியும். தேவனை அனுமதிக்காத ஒன்று என்னோட வாழ்க்கையில் வராதுங்க. எது வந்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. நீங்கள் அனுமதிக்காத ஒன்றும் என்னோட வாழ்க்கையில் நடக்கலைங்க ஆண்டவரே. அதனால் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. சூழ்நிலைகளா, நெருக்கமா, பணத்தேவையா, வியாதியா, நான் கடந்த நாளில் அப்படி இல்லை. சும்மா அழுது புலம்பனால்தான் நான் இன்னைக்கு மனம் திரும்பியிருக்கேன். கடவுள் இன்றே அனுக்கிரக காலம், இன்றே ரட்சணிய நாள். ஆண்டவரே, இன்னைக்கு நான் வந்துடுறேன் ஆண்டவரே. இந்த வாலிபத்தை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து என்னை செம்மையான வழியை நடத்த பரிசுத்த ஆவியானவரே, நான் காலை தோறும் வந்து உம்மிடத்தில் வர்ற ஆண்டவரே. என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கன்னு சொன்னால் மெய்யாகவே நம்மை ஆண்டவர் அவருடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பி, நீ போ, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். யோசுவாவுக்கு சொன்னதுதாங்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்கிறாரு. ஆனால் அநேகர் நம்ம யோசுவா சேனையை கலங்க பண்ணதை போல நம்ம கலங்க பண்ணுறோம். சபையை நம்ம யாரும் கலங்க பண்ணவே முடியாது. ஆண்டவர் ஆகானை பிடிச்சது போல் பிடிச்சி சுட்டரிச்சிருவார். சபையை நம்ம கலங்க பண்ணவே கூடாது. ஆண்டவரே, என்னாலே சபைக்கு எந்த கலங்கம் வரக்கூடாது. ஆண்டவரே, என்மேல் பிரியமாக இருக்கிறீர், நான் உமக்கொன்று வாழணும்னு சொல்லி எனக்கா நீங்கள் ஜெபித்த ஆண்டவரே. யோவான் 17ஆம் அதிகாரத்தை நான் மறந்துடக்கூடாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே என்னை சேர்த்துக்க விரும்புகிறீங்களே. முடவனாய், குருடனாய், திருடனாய், கொலைக்காரனாய் இந்த பூமியிலே வாழ்ந்த என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களோ ஆண்டவரே. உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய நம்பிக்கைக்கு நான் துரோகியாய் மாறாமல் இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமையில் ஆவியானவர் என்னையும் எங்களையும் நிரப்ப எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாம் வாழ்வோம். தேவன் நம்ம ஊருக்கு உதவி செய்வார். ஆண்டவர் பேசின எல்லா நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவன் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். நான் உட்காந்து கேட்கும்போது அப்படி தான் கேட்டுட்டு இருந்தேன். நம்முடைய குறைவை தேவன் கண்டுபிடித்து விட்டார். என்னுடைய குறைவை நான் எதில் குறைவாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டாங்க. பார்த்து என்னோடு முகமுகமாய் பேசுகிறாங்க. நீ இப்படிலாம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாமல் இருக்கு. அதை நான் உன்னை சொல்லி உன்னை உற்சாகப்படுத்தி என் பக்கம் திருப்புறேன்னு சொல்லி நான் எதில் குறைவாக இருக்கிறேன் அப்படின்னு என்னோடும் நம்மோடும் தேவன் திறந்த முகமாய் இன்னைக்கு பேசியிருக்காருன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தின சேஷம் 2ஆம் அதிகாரம் 7 சபைகளை குறித்து ஆண்டவர், ஒவ்வொரு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறாங்க. சபையோட தூதனுக்கு, அந்த சபையோட தூதனுக்கு பேசும்போது சபையில் உள்ள நல்ல விஷயங்களை முதலாவது சொல்கிறாங்க. எல்லா சபைக்கும் அப்படிதான். ஏதோ எடுத்த உடனே நீ இதில் குறைஞ்சிருக்கிற அப்படிலாம் இல்லை. நம்முடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்ல.
அவர் நியாயமானவர். நம்முடைய எல்லா காரியத்தையும் நமக்கு எடுத்து காட்டி அதுக்கப்புறம் தான் நம்முடைய குறைவை தேவன் சரி செய்யும்படிக்கு நம்மோடு கூட பேசுகிறாங்க. இங்கே எபேசு சபைக்கு, எபேசு சபை அவ்வளோ நல்ல சபை. அப்படி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வாசிக்கும் போது நல்லா தெரியுது நமக்கு. ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதின்னா ஆரம்பம். அந்த ஆரம்பத்தில் நம்ம தேவன் நம்மை சேர்த்து கொண்டாரே. நம்ம எப்படி வேணாலும் போயிருக்கலாம். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஆண்டவர் என்னை எப்படி சேர்த்து கொண்டார் அப்படிங்கிறத நான் தேவன் தரப்பிலிருந்து நான் அப்படி பார்க்க விரும்புகிறேன். அது மாத்திரம் இல்லை, நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய். நீ எந்த நிலைமையில் விழுந்த அப்படிங்கிறத மாத்திரம் இல்லை, நீ எந்த இடத்துல நீ குறைவா இருக்கிற, எந்த இடத்துல விழுந்த. ஆண்டவர் அன்பின் கயிறினால் நம்மை கட்டி இழுத்திருக்கிறார், வேற எதுனாலையும் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் தேவனிடத்தில் சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் கொடுத்த ஞானம் என்னை நெருக்கி ஏவுதுன்னு சொல்லல, தேவன் கொடுத்த பக்தி வைராக்கியம் என்னை நெருக்கி ஏவுதுன்னு சொல்லல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவனுடைய அன்பு மாத்திரம் தான் என்னை நெருக்கி ஏவுது. அதனால தான் நான் இப்படி எவ்வளோ சூழ்நிலையாக இருந்தாலும் அவருக்கென்று உண்மையாய் வாழ்வேன். அன்பு, தேவ அன்பு ஒரு மனுஷனை லாக் பண்ணுது. அதிலிருந்து நம்ம ஸ்கிப் பண்ணி போகாதபடிக்கு, அதிலிருந்து நம்ம தவிர்த்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு போகாதபடிக்கு தேவ அன்பு நம்மை சூழ்ந்து அப்படி பிடிக்குது. பிடிச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்தாரே அதை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. நான் அப்படிதான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நன்றி இல்லாத இருதயம் மாத்திரம் எனக்குள்ளே வந்துட்டுன்னா தேவனுடைய அன்பை நான் காலில் போட்டு மிதிச்சிருவேன். உன்னத பாட்டில் அவர் நமக்கு வச்சிருந்த நேசம் இருக்கு. அந்த நேசத்துக்கு பதிலாக நீ என்னத்தை கொடுத்தாலும் அது உனக்கு அவருக்கு தகுதியாக இருக்காது. அவர் உண்மையிலே அன்பு வச்சாங்களே, அந்த அன்புக்கு பதிலாக உன்னிடத்தில் இருக்கிற எதை கொடுத்தாலும் அதை ஈடு பண்ண முடியவே முடியாது. அந்த அன்போடு திரும்பி அவருடைய சமூகத்தில் நீ போய் நிற்கிறியா? அது மாத்திரம்தான் தேவன் அப்படி அங்கீகரித்துக் கொள்வார். பிரதர் சொல்லும் போது தேவன் நேசகுமாரன் அப்படின்னு ஆண்டவரை அப்படி அங்கீகரித்துக் கொண்டார். அவருக்கு அங்க இயேசுன்னு பேர் இல்லை. ஏன்னா நான் கேட்கும் போது எனக்கு அப்படிதான் உற்சாகமா இருந்துச்சு. இங்கே மரியாள் வயத்தில் பிறந்த மனுக்குலத்திலே பிறந்து தேவனாய் இருந்தவர் மனுஷனாய் பிறக்கும் போது ஒரு பேர் வைக்கிறாங்க பூமியில. அவர் தான் இயேசு. அவர் அங்கு போய் இருக்கும்போது அவர் இயேசு இல்லை, அவர் தேவன். அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். தேவனாய் இருந்து அப்படி வர்றாங்க. அவர் குமாரனாய் சித்தரிக்கப்படுகிறார். பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறான்னா ஒன்னா தான் இருக்கிறாங்க. மனுஷன் அப்படி ஒருவேளை அப்படி பிரிக்கிறான் இல்லை, பிரித்து ஒரு சில மதிப்புகளை அப்படி ஒரு சில சபைகளை நான் கேட்குறேன். அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லாம் ஒன்றா இருந்து அதை நிறைவேற்றும்படிக்கு நமக்கு புரிஞ்சு கொள்ளும்படிக்கு மரியாள் வயிற்றிலே இயேசு என்று அவருக்கு பெயர் எடுங்கன்னு சொல்லி வர்றாங்க. இம்மானுவேல், தேவனுடைய மனுஷனுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் அப்படின்னு. அவர் நமக்கு அன்பு கூர்ந்த விதமே அப்படிதான். ஆதியிலே தேவன் எல்லாத்தையும் உண்டாகுங்கன்னு சொல்லி அப்படி வாயினால் உண்டாக்கிட்டாங்க. எல்லாத்தையும் வார்த்தை சொல்லி உண்டாக்கிட்டாங்க. ஆனால் மனுஷனை மண்ணை பிசைந்து அப்படியே வச்சவொன்னா அவன் மனுஷனா வரல. ஜீவ ஆத்மாவை, அவருக்குள்ள ஆத்மாவை, அவருடைய எல்லா சுபாவத்தை அவனுக்குள்ளே ஊதி அவனிலே அன்பு கூர்ந்தார். அவனோடு உறவாடும்படிக்கு, அவன் தேவனோடு உறவாடும்படிக்கு அந்த அன்பை துண்டிச்சுட்டு அப்படியே ஏகமாக இழந்து ஒரு கூட்டம் போனதுனால உலகத்தையே அழித்து ஆண்டவர் புதுப்பிக்க விரும்பினார். அப்பயும் அந்த காரியங்கள் தேவன் எதிர்பார்த்த விதமா இல்லவே இல்லை. அந்த அன்பை நான் இன்னும் உங்க மேல் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு, பயப்படாத சிறுமந்தையே, உன்னை சேர்த்து கொள்ள என் பிதா பிரியமா இருக்கிறார்னு சொந்த குமாரனை பூமிக்கு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்திருக்கிறேன், நீங்க எல்லாம் அன்பா இருங்க அப்படிலாம் இல்லை. தன்னையே தந்து இரண்டாம் முறை நம்மில் அன்பு கூர்ந்தார். நான் அப்படிதான் அதை விசுவாசிச்சு அப்படிதான் நம்பிக்கையா இருக்கு. தேவனை என்னை அந்த அப்படிதான் அன்புல தான் நடத்த விரும்புறாங்க. அதுதான் நம்மளை பத்திரப்படுத்தும்.
அப்படி ஜீவ ஆத்மாவாய் நமக்கு ஊதி நமக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். தன்னுடைய தேவன் தன்னுடைய உயிரை தந்து அதை நமக்குள்ளே புதுப்பித்து இன்னைக்கும் இப்பவும் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு ஆண்டவர் காட்ட விரும்புகிறார். நான் எங்க விழுந்தேன்னு நாம் பார்க்கும்படிக்கு, அங்கிருந்து ஒரு காரியத்தை எடுக்கும்படிக்கு. ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் அப்படியே தேடிக்கிட்டே இருந்தானா. அந்த மனுஷனை பார்த்து இன்னொரு மனுஷன் வந்து, என்னத்தை தேடுறீங்க? நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, என்னத்தை தேடுறீங்க அப்படின்னோடனே, நான் ஒரு நல்ல ஒரு மோதிரம் வச்சிருந்தேன், அது காணோம், அதை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாராம். நீங்க எங்க தொலைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அதோ அங்க தொலைச்சேன் அப்படின்னாராம். அங்க தொலைச்சிட்டு இங்க வந்து தேடுறீங்களே, எப்படி கிடைக்கும்? அங்க இருட்டா இருக்குன்னு சொன்னாராம். நம்ம வெளிச்சம் நம்ம எங்க தொலைச்சிட்டோமோ, அந்த தேவ அன்பை நம்ம எங்க தொலைச்சோமோ அங்க போய் தேடணும்னு அப்போஸ்தலர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்படி தொலைத்த அன்பை திரும்பி கண்டுபிடித்த அந்த பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுது. நான் இங்க போலான்னு பார்க்குறேன், அது விட மாட்டாங்குது. நான் அங்க போலான்னு பார்க்குறேன், விட மாட்டாங்குது. என்னோட நீதியெல்லாம் குப்பைன்னு அதை சொல்ல வைக்குது. நான் ஒண்ணுமில்லைன்னு சொல்ல வைக்குது. அவருடைய அன்புக்கு நேராக நான் என்ன கொடுத்தாலும் அது தகுதி இல்லைன்னு சொல்ல வைக்குது. அதனால ஒன்று செய்கிறா, என்னையே கொடுக்க, அன்பாய் அவரிடத்தில் கொடுக்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்ல வைக்குதுன்னு சொல்றான். தேவன் அப்படிதான் நம்மை அப்படி ஆண்டவர் அப்படி அவருடைய அன்பை நாம் புதுப்பிக்கும்படிக்கு அவருடைய அன்பை அப்படி தாவீது அப்படிதான் விழுந்து போய் அப்படி மனம் திரும்பும்போது, நிலைவரமான ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் ஒரு புதுப்பிக்கிறேன், என்னுடைய ஆவியை புதுப்பிங்க, நான் செய்தது எல்லாம் தவறு தான், நான் ஏதோ மறந்து போய் கண் சுருகி போனனா இருக்கிறேன், அப்படி என்னை புதுப்பிங்க, உங்களுடைய அன்பு பெருசு ஆண்டவரேன்னு சொல்லதான் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அப்படி தேவன் நடத்துகிறார். 1 நாளாகமத்தில் நம்ம கேட்டோம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு பூரண அன்பு ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும், அறகுறை உண்டு பண்ணவே முடியாது. கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் எனக்கு வச்சிருந்தோம்னா கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்போஸ்தலர் பாதத்திலே வைக்கும்போது முழு மனதாய் கொடுத்த அந்த பர்னபா அப்படியே சந்தோஷமாய் வந்து இளைப்பாறுதல் நின்று இருப்பார், ரெஸ்டா. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த 2 பேரும் பதட்டத்தோடு தான் வந்திருப்பாங்க. அன்பும் அப்படிதான். அப்படி அன்பு முழு அன்போடு அப்படி பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு இருக்கு. அந்த அன்பு என்னுடைய அன்பு இல்லை, அதை மாத்திரம்தான் தேவன் அப்படி சொல்லதான் விரும்புகிறாங்க, அப்படி சொல்லதான் வானத்திலேருந்து வந்தாங்க. தேவ அன்பு எல்லாரையும் நேசிக்கும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். மூணாம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், எதை செய்தாலும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல், மனுஷன் பார்க்குறானே, மனுஷனை பிரியப்படுத்தணுமே, மனுஷனை சந்தோஷப்படுத்தணுமே அப்படின்னு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரயாசப்படுகிற யாவரும் தேவனிடத்தில் முழுமையாக அன்பு கூர்ந்தவர்கள் அல்ல. கர்த்தருக்குன்னு அன்பு கூர்ந்த மனுஷன் அதை தேவனுக்குன்னு எப்படி செலுத்துவான்னா மனப்பூர்வமாய் கொடுப்பான். ஏன் மனப்பூர்வமாய் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, மனப்பூர்வமாய் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல எந்த காரியத்தை கொடுத்தாலும் அது அவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அவன் இழந்தது அவனுக்கு தெரியவே தெரியாது, சந்தோஷமா இருக்கும். அப்பாடா, நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதை செஞ்சு முடிச்சிட்டேன், சந்தோஷமா இருக்கும். தேவன் அப்படிதான் நம்மை மீட்கும் பொருட்டு சந்தோஷமாய் அவரிலே நம்மிலே அன்பு கூறும்படிக்கு தன் சொந்த குமாரனை தந்தார். ஒரு முறை அவருடைய ஜீவனை தந்து நம்முடைய வாழ்க்கை அவரோடு கூட உலாவும்படிக்கு காரியங்களை தந்தார். மனுஷன் அதை இழந்து போகும்போது அப்படியே விட்டுட்டு போல, நான் இன்னும் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்னு சொந்த குமாரனை தந்து, என்னத்தை இழந்தீங்களோ அதை நானே தர்றேன், அங்கேயே தேடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பரத்திலிருந்து தேவ குமாரனை மனுஷனாய் பூமிக்கு அனுப்பிவிட்டார். அவரை பார்க்கும்படிக்கு, அவருடைய அன்பிலே நாம் அப்படி உட்காரும்படிக்கு, அதிலே நாம் தாண்டாதபடிக்கு நிற்கும்படிக்கு.
இதை கொடுத்தா சரியாயிடும், அதை கொடுத்தா சரியாயிடும்னு சொல்லாதபடிக்கு, இல்லை ஆண்டவரே என்ன நான் தர்றேன், முழுமையாய் சந்தோஷமாய் அப்படி நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லும்படிக்கு அந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவுதா? அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ப பலனை அடைவான். ஏன் இந்த வசனத்தை அதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, தேவனுக்கு அப்படி முழு மனசோடு அன்பு செலுத்தலைன்னா அது எனக்கு அநியாயம், நியாயம் செய்யறதில்லை. மனுஷனுக்கு ஏதோ ஒரு பிட்டு அதில் கொஞ்சம் கொடுக்கறது தேவனுக்கு துரோகம் செய்கிறது. நான் அப்படிதான் விளங்கிக்கிறேன். ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்மை அப்படி நடத்த விரும்புகிறாங்க. 1 கொரிந்தியர் நம்ம கேட்டோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை காட்டிட்டு நான் உட்கார விரும்புகிறேன். தேவன் நம்மை ஒரு உடன்படிக்கையிலே தெரிந்து கொண்டார். அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா, அன்பின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு நான் தகுதியா அப்படின்னா இல்லவே இல்லை. அந்த உடன்படிக்கை வானத்துக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை, பாவத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் உண்டான உடன்படிக்கை. அதற்கொன்று என்னுடைய பிரயாசம் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. எனக்கு கண்ணே இல்லை, நான் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு உணர்வுமே இல்லை. தேவன் அந்த கடைகோடியா இருந்த என்னை, அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல, இந்த அகால பிறவியா இருந்த என்னை அவர் பார்க்கும்படிக்கு ஒரு உடன்படிக்கை எனக்குள்ளே உண்டு பண்ணி கொண்டார். அந்த உடன்படிக்கை, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன், நான் உண்மையிலே அன்பா இருக்கிறேன் அப்படின்னு அந்த எட்டாத வானத்திலிருந்து அந்த தேவன் அந்த பரிசுத்தத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார். அந்த அன்பிலே என்னை அவர் புதுப்பிக்க இப்போது விரும்புகிறார். நான் மாறவே இல்லை, நான் அப்படியே தான் இருக்கிறேன், நீ மாறி அப்படி நடக்கிறியே, அந்த அன்பிலிருந்து நீ புதுப்பிச்சுக்க. வேற எது செய்தாலும் நான் புதுப்பிச்சுப்பேன். ஆனால் அந்த அன்புல அவ்வளோ காரியங்கள் இருக்கு. நான் வாசிக்கிறோம், நம்முடைய திருமணத்தை யாரும் மறக்க முடியாது. என்னுடைய திருமண நாளை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை இன்னைக்கும் இருக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஆனால் ஒரு சில திருமணங்கள் அன்னைக்கு ஒரு சில டிஸ்டர்பாக இருந்துச்சான், இன்னைக்கும் அதே போலயே இருக்குங்கிறது வருத்தமான செய்தியாக இருக்கு. அப்படி தேவன் ஒருபோதும் இருக்க விரும்பல. அன்னைக்கு அற்பமாக இருந்தாலும் இன்னைக்கு சம்பூர்ணமாய், இளைப்பாறுதலாய், ரெஸ்டாய், இன்னும் அன்பாய் இருக்கும்படிக்கு தான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் அவர் தொடர்ந்து அன்பை குறித்து பேச விரும்புகிறார். இல்லைன்னா எதையோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் நல்லா இருக்கிறீங்க போங்கன்னு சொல்ல இல்லை. நம்முடைய இருதயத்தை நாமே பார்த்து நம்ம எங்கே தொலைச்சோமோ அங்கே சரி பண்ணும்படிக்கு அவருடைய அன்பு, நான் இப்படி தான் இருக்கிறேன்னு தேவன் நமக்கு முன்பாய் வந்து நிற்கிறார். அவர் தான் நமக்கு மாடல். வேற யாரை பார்த்தாலும் நான் தேவலான்னு போயிட்டே இருப்போம். தேவனை பார்த்தோன்னா நான் ஒன்றும் இல்லைன்னு விழுந்து கிடப்போம். அதுதான் அன்புக்குள்ள உள்ள கிருபைக்குள்ள ஒரு வட்டம். அது அப்போஸ்தலர் இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அப்படிதான் வந்து ஒரு நற்சாட்சி பெற்றார்கள் இருக்கு. விசுவாசத்தினாலே நல்ல ஒரு சாட்சி பெற்றாங்க. அந்த விசுவாசம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, தேவன் முந்தி அன்பு கூர்ந்ததுனாலே மாத்திரம்தான். அப்படி இல்லைன்னா நிச்சயமா விசுவாசம் நமக்குள்ளே தோக்கப்பட்டிருக்கே இருக்கு. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்துல உச்சகட்டமா போய் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு நான் தேவன்கிட்ட கேட்டேன்னா, என்னுடைய அன்பை புரிஞ்சிக்க, அதை மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. தேவன் அப்படிதான் நம்மளுடைய உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தும்படிக்கு, தளர்ந்த கைகளை அப்படி நிமிர்த்தும்படிக்கு, தள்ளாடும் முழங்காலை அப்படி நிமிர்த்தும்படிக்கு, அவர் திரும்பி உண்மையில இன்னும் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு நம்மை சேர்த்து கொள்ளும்படிக்கு அநேக காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். பிரதர் பேசினாங்க, சந்தோஷமா இந்த வார்த்தையை நான் அப்படி கேட்டேன். விசுவாசம், நம்பிக்கை, இம்மூன்றிலும் அன்பு தான் பெருசா இருக்கு. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது என்னன்னா, நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கு. சபையில் அநேக முறை நம்ம கேட்ட வார்த்தை தான். ஒருவேளை இடைக்காலங்களில் பேசாதனால நம்மளுடைய அன்பு தொய்ந்து போயிட்டோ. நான் உட்காந்துருக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். சொல்லணுமா,
ஒருத்தவங்க சொல்லி தான் நம்மளை புதுப்பிக்கணுமா? ஒருவேளை நான் மனுஷனாக இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் இருதயத்திலே ஊற்றப்பட்டால் அந்த அன்பு என்னை சந்தோஷப்படுத்தும், என்னை உற்சாகப்படுத்தும், என்னை அது ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அப்படி ஓசை எடுக்கிற கைத்தாளம் போல இருப்பேன், சவுண்டு தான் வரும், உள்ள ஒன்றுமே இருக்காது. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்ந்து போகத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம்னா இல்லை. அப்படி அடைஞ்சு இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இது என்னுடைய அன்பே இல்லை, இங்கே பேசுறது என்னோட அன்பே இல்லை. நான் எனக்குள்ளே இருக்க ஒரு அன்பு, அதை உண்மையிலே நான் நினச்சி பார்க்குறேன், அது அன்பே இல்லை. அதை நினச்சி பார்க்க தான் எனக்கு வெக்கமாக தான் இருக்குது. நான் சிரித்தவங்களை பார்த்து சிரிக்கிறேன், அழுகுறவங்களை பார்த்து அழுகுறேன், எனக்கு யாராவது துரோகம் பண்ணால் அவங்கள பார்த்து முறைக்கிறேன். இது அன்பே இல்லை, நிச்சயமாக இல்லை. என்னை புரிந்து கொள்ளாதவங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை புரிஞ்சுக்காதவங்க என் சொந்தக்காரங்களே கிடையாது. நான் மாம்சமாக இருக்கிற மனுஷனாக இருக்கிற நானே இப்படி யோசிக்கிறேன்னா, தேவாதி தேவன் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர், நான் உண்மை இல்லாத இருப்பேன்னு தெரிஞ்சும், நான் இப்படி தான் சாவர வரைக்கும் போட்டு குழப்பிட்டே இருப்பேன்னு தெரிஞ்சும், நான் இன்னும் உன் மேலே அன்பாக இருக்கிறேன் வா அப்படின்னு கையை கொடுக்குறாங்களா ஆண்டவர். அவர் பெரிய அன்பு எவ்வளோ பெருசு. நமக்கு விசுவாசம் இல்லைன்னா அன்பை தொலைச்சிருவான். இயேசு யாருன்னு நமக்கு புரிஞ்சுக்கலன்னா அன்பை தொலைச்சிருவோம். ஆண்டவரை முழு மனதோடு நம்ம நம்பலைன்னா தேவனை தொலைச்சிருவோம். மனுஷனே அப்படி தான். ஒரு மனுஷன் சொல்கிறது அவருடைய அந்த காரியங்களை ஒரு மனுஷனை நம்பலைன்னா அவருடைய அன்பை தொலைச்சிருவோம். திரும்பி எங்கே கண்டுபிடிக்கணும்னா அங்கே தான் போகணும், வேறு யார்கிட்டையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு வரும் ஒரு சில காரியங்கள்லாம் அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்படி அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றும் புரோஜனமே இல்லை. ஒருவேளை எனக்கு உண்டான எல்லாத்தையும் அன்னதானம் கொடுத்தோன்னா மனுஷன் என்னை பாராட்டுவான், ஓ அன்பானவரும் சொல்லுவான். ஆனால் அதை அன்பு இல்லாமல் நான் செஞ்சேன்னா தேவனிடத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது. ஏன் அந்த அன்பு நம்மளை தக்க வச்சுக்கணும், அந்த அன்பை ஏன் புதுப்பிக்கணும்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு உன் பேரில் குறை இருக்குது, அதை எங்கே தொலைச்சியோ எங்கே இருந்து விழுந்தியோ அந்த இடத்துலேருந்து நீ புதுப்பிச்சுக்க அப்படின்னு தேவன் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னதான் அப்படின்னா, இங்கே சொல்கிறாங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நான் இந்த வசனத்தை படித்து பார்க்குறேன். இந்த வசனத்துக்குள்ளே இயேசுவை நான் பார்க்குறேன். ஆண்டவர் எனக்கு அப்படி தென்படுறாங்க. நான் எப்படி இருந்தனோ அதை தான் இங்கே லெட்டரலாய் வார்த்தையாய் எழுத்தாக இருக்கு. இதுக்குள்ளே இருக்க எழுத்தை மறைச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஜீவனாக இருக்கிற இயேசுவை கண்டுபிடி. நான் நிறைவானவனாக இருக்கிறேன், நான் உனக்கு உள்ளே வந்துட்டேன்னா குறைவு எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், அதை நீ கண்டுபிடி. இன்னையும் குறைய வச்சுக்கிட்டு கலகலன்னு சவுண்டு கொடுக்குறேன்னு தவிர ஒன்றும் இல்லை. சில்லற காசை பாக்கெட்டில் போட்டால் கலகலன்னு சவுண்டு வரும். எனக்கு வேறு ஆஹா ஆஹான்னு சந்தோஷமாக இருக்கும். 1000 ரூபா பணத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு ஜம்முன்னு ஒரு ஆள் போயிட்டே இருப்பான். எனக்கு தெரியாது, விஷயம் புரியாது. நான் எல்லா காசையும் கொட்டுவேன், 100 ரூபா கூட தேராது. வச்சிருக்கிறது அப்படியே எனக்கு அப்படியே பெருசாக இருக்கும். அப்படியே ஒன்றும் இல்லை. அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, சவுண்டு தான் வரும், ஒன்றுமே கிடையாது. அப்படிதான் தேவன் என்னை இருதயத்தை அப்படி ஆழமாய் பேச விரும்புகிறாங்க, எனக்கு அப்படி புதுப்பிச்சிருக்காங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இருக்காது. அன்பு தன்னையே புகழாது, இருமாப்பா இருக்காது. இதெல்லாம் எனக்கு இருக்கு. அதனால தேவனுடைய அன்புல குறைவுபட்டவன நான் உணர்ந்து நான் பேசுறேன். அயோக்கிய மனதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு செய்யாது, கோபமே வராது. இயேசுவை பார்க்குறோம், தேவனை பார்க்குறோம், ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறோம். அது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் மாத்திரம் சந்தோஷப்படும். என்னத்துக்காக வந்தோமோ, இயேசுன்னு இந்த பூமியிலே மரியாள் வயிற்றுல பிறக்க தேவன் திட்டமிட்டு அந்த தேவனாய் இருந்த பூமிக்கு நான் வந்தேனே, எதற்காய் நான் வந்தேன்? மனுக்குலத்தின் பாவத்தை ரட்சிக்க மனுஷகுமாரன் பூமியிலே வந்திருக்கிறார், அவருக்கு பெயர் இயேசு. அதை நிறைவேற்றும்படிக்கு நான் அநியாயத்திலே சந்தோஷப்படவே மாட்டேன், சத்தியத்தில் மாத்திரம் சந்தோஷப்படுவேன். என்னை இந்த நேரத்தில் ஒருத்தவங்க அப்படி புகழ்ந்தா கூட என்ன சொல்லாதீங்க. ஒரு மனுஷன் வேகமாக உடையாந்தான், நல்ல போதகரே, நான் நல்லவனே கிடையாது, பிதா தவிர வேற யாரும் நல்லவர் இல்லை. அப்போ கிறிஸ்து பிதா இல்லையா? அவர் தான், எல்லாம் அவர் தான்.
ஆனால் பூமியில் வரும்பொழுது எதற்காய் வந்தாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு அவர் அதற்குள்ளே அடங்கி இருந்தார். பிதாவுடைய நாமம் என்னிலே மகிமைப்படும்படிக்கு அடங்கி இருந்தார். ஆண்டவரே, என்னிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்னு வாழ்ந்தார். பிதா ஒரு சத்தம் கொடுத்தாங்க, உமக்குள்ளே நான் மகிமைப்படுகிறேன், இன்னும் மகிமைப்படுவேன். அதனால தான் சொன்னாங்க, நம்ம கேட்டது போல, என் நேசகுமாரன் அவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு மாத்திரம் செவி கொடுங்க. இவருக்கு செவி கொடுத்தீங்கன்னா எனக்கு செவி கொடுத்தது போல, இவர்களை நீங்க உண்மையிலேயே பார்த்துட்டீங்கன்னா என்ன பார்த்தது போல, என்னை கண்டடைய அவருக்குள்ளே பத்திரமா இருங்க. தொலைச்சிடாதீங்க, அவரை தொலைச்சிடாதீங்க. அவர் உங்களை ஒருபோதும் தொலைக்க விரும்பவில்லை. யோவான்ல அப்படிதான் சொல்றாங்க. ஒன்றை கூட இழக்க நான் விரும்பல. நான் ஒன்றாக இருக்கிறது போல, நான் அன்பாக இருக்கிறது போல அவர்களும் இருக்கவே நான் விரும்புகிறேன். அதுதான் என்னோட ஆசை, அதுதான் என்னோட சந்தோஷம். யோவான்ல 17 கட்டமே அதே தான், அப்படிதான். யோவான் 21 வசனத்துல பேதுருவை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் அப்படி புதுப்பிக்கிறாங்க. ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு போய் புதுப்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து இதே காரியங்களை தான் ஆண்டவர் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் நீங்கள் சொல்கிறபடி போடுறோன்னு போட்டார். அப்படியே கிடைச்சிது. கிடைச்ச உடனே பேதுரு, ஆண்டவரே வாங்க, நம்பரோட கூட்டாளியாக இருப்போம், பிஸ்னஸ் சூப்பராக இருக்கு. இல்லவே இல்லை, பாவியான என்ன மனுஷனை விட்டு போயிடுங்க ஆண்டவரே. ஒரு நல்ல இருதயமாய், அவர் மாம்சத்தில் இருந்தாலும் அந்த இருதயத்தில் யதார்த்தமாய் சந்தோஷமாய் அப்படி ஆண்டவரை தெரிந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர் ஒருவேளை அந்த படகுல உட்காந்து அந்த இது மனுஷனை ஆசைப்பட்டிருந்தா, வாங்க ஆண்டவரே நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணோம், உண்டியல் ஃபுல்லாகிடும், நானும் நினைச்சது நடக்கும், நீங்களும் அப்படி வந்து அப்படிலாம் இல்லை. தேவன் நம்மை ஒரு வார்த்தை பேசுறதுக்கோ இல்லை நம்மளை அப்படி அப்ரிஷியேட் பண்ணி ஆண்டவரே அப்படி நம்மளை அணைத்துக் கொள்றதுக்கு நம்ம என்ன தகுதி? அவர் நம்ம இதிலே முந்தி அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பு நமக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தா மாத்திரம்தான் தகுதி. நான் அப்படிதான் நினைக்கிறேன். மனுஷனும் அன்பு கூறணும்னா ஏதோ தேவன் இடத்துல அன்பு கொடுத்துட்டாரு அதனால மனுஷன் வந்துருவான்னு இல்லை. அந்த அன்பை தேவன் மனுஷனிடத்தில் காட்டும்படிக்கு ஒரு சில அன்பை தேவன் வச்சிருக்கிறாங்க. என்னுடைய சமாதானத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அந்த சமாதானத்தோடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னோட பிள்ளையாக இருப்பீங்க. அப்படிதான் ஆண்டவர் சொல்லி நம்ம எப்படி சேர்த்துக்கொள்ள விரும்புகிறாங்க. அப்படி சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சத்தியங்கிற கிறிஸ்து. மத்தேயுல அநேக காரியங்களை ஆண்டவர் பேசும்போது பேசிட்டு, என் நிமித்தம் ஒருவர் உங்களை துன்பப்படுத்தினால்னு ஒரு வார்த்தை இருக்கு. கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய சுபாவத்தின் நிமித்தம், அவருடைய ஆசை நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் என்னை எப்படி வாழ சொல்லியிருக்காங்களோ அந்த வாழ்க்கை வாழும்போது தெருவில் அதை குறித்து என்ன ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணானா சந்தோஷமாக நீங்கள் இழைப்பாருங்க. நான் உங்களை பொறுப்படுத்திருக்கிறேன். அந்த காரியத்துக்கு கையில் என்கிட்ட இருக்குது, பதில் என்கிட்ட இருக்குங்க. மனுஷன் இந்த பூமியிலே பார்த்து உங்களை சந்தோஷமாக ஒன்று வாழ்த்திட்டான்னா உனக்கு அங்கே பங்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன வாழ்த்துவான், என்னை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவான், என்னை நல்லவன்னு சொல்லணுமே, என்னை புரிஞ்சுக்கணுமே, தவிக்கிற மனசெல்லாம் விட்டுடுங்க. நான் அப்படிலாம் தவிச்ச மனுஷன் தான். நான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு அப்படி தான் கடவுள் அப்படி உணர்த்துறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, அதை தாழ்மையாக கேட்க எனக்கு ஒரு மனசை தாங்க, உங்களை போல ஒரு மனசை தாங்க, உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிறது மனசை தாங்க. சகல பரிசுத்தவான்கள் கூடுகிற குடிலே எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துறீங்களே, எதுக்காக கொடுத்துறீங்க? உங்களுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்று என்னுடைய அறிவுக்கு எட்டாத இருக்கே, அதை புரிஞ்சு கொள்ள ஒரு கூட்டத்தை வச்சு நெருக்கிறீங்க. சபையாய் கூடி வரும்படிக்கு எனக்கு ஒரு அன்பமாக ஒரு சுண்டு வரலாம் என்னை வச்சிருக்கீங்க. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்குள்ளே அடங்கி இருக்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க நான் விரும்புகிறேன். அப்படி உங்களுடைய அன்பு என்னோடு கூட தொடர்பாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு உங்களோடு கூட தொடர்பாக இருக்கட்டும். அப்படி நான் இருந்தேன்னா நீங்கள் என்னை ஆச்சரியப்படுவீங்களே, ஆண்டவரே என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களே. அப்படி நான் உம்முடைய பலத்த கைக்குள்ளே, அந்த அன்புக்குள்ளே நான் பத்திரமாக இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படி ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. சில இடத்துல நான் நினைக்க அதெல்லாம் நடக்கும்பொழுது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. பேதுருக்கு அப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆண்டவரோட இப்போ கேட்டது போல் அவருடைய சாவை குறித்து ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாங்க. உனக்கு பலம் இருக்கும்போது, நீ காரியங்கள்லாம் இருக்கும்போது, உன்னுடைய அன்பிலே உன்னுடைய காரியங்களில் எல்லாத்தையும் செஞ்ச, ஆனால் இதுக்கு தலைகளாக நடக்கும், நீ சந்தோஷமாக உனக்கு ஏற்றுப்பியா? அப்படின்னா நீ என்னுடைய ஆடுகளை மேய், என்னுடைய அன்பிலே நீ அப்படி பூரணப்படுவ. அந்த மந்தையிலே அந்த சின்ன கூட்டத்தை வந்து அப்படி நான் வச்சிருக்கேனே. நான் சமீபமாக கேட்டுட்டு இருக்கிறது அப்படிதான். நமக்கு தெரியாத ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சின்ன கூட்டத்தில் ஒட்டிக்கிட்டு நானும் தொங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கேனே, அது என்னாலயா அப்படின்னா தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபை, வேற ஒன்றுமே இல்லை.
இல்லைன்னா எப்பயோ நான் போயிருப்பேன். எப்பயோ எல்லாரையும் ஆண்டவர் அப்படி அவருடைய அன்பின் கயிறினால் இன்னமும் ஆண்டவர் நம்மை வலை வீசி தேடுகிறார். அவர் கையில் இருக்கு. எங்கே போனாலும் அப்படி இழுத்து பிடிக்கிறாங்க. ஒரு எல்லையை தாண்டும் போது, கிருபைக்குள்ளே பாதுகாப்பு இல்லாத இடத்தை தாண்டும் போது அப்படி ஆண்டவர் இழுக்கிறாங்க. எனக்கு தான் உணர்வு இல்லை. செஞ்சுட்டு 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 மன்னிப்பு கேட்குறாங்க. தாவீது காரியங்களை குறித்து கேட்டோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து கேட்குறோம். அவங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் அந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், அது எங்களுக்கு பாவம். அவங்க அதை சொல்லிட்டு தான் அந்த நெருப்புக்குள்ளே விழணுமா? அவசியம் இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு இருதயத்தை தேவன் அப்படி பார்த்து இன்னும் அப்படி அங்கீகரிக்க விரும்புகிறார். தேவன் நம்மை நேசிக்கிறாருங்கிறத நம்முடைய சூழ்நிலையும் போது நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நமக்கு ஒரு காரியங்கள் நடக்கும் அப்படின்னு, என்னால் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். உன்னுடைய அன்பை நீ காட்ட உனக்கு ஒரு வாய்ப்புப்பா, பயன்படுத்திக்க கொடுக்குறாங்க. எனக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க ஆண்டவர். என்ன போய் நான் காட்ட விரும்புகிறேன்னா, தேவனுடைய அன்பினால் அப்படி அந்த அன்பினால் அப்படி காட்ட விரும்புகிறேன்னா, நான் ஆண்டவர் நம்மை பார்க்க விரும்புகிறாங்க. அது அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும். அது நஷ்டமானாலும் தாங்கும், கஷ்டமானாலும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும், எல்லாத்தையும் நம்ப. சீசர்களை அப்படி சீசர் பண்ணுறதை பார்த்துட்டா, ஆண்டவர் என்னத்துக்கு நான் வந்திருக்கிறேன், என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்களே, என்ன நீங்கள் நினச்சிட்டு என்ன ஆவியில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஆனால் கைவிடவே இல்லை. கடைசி வரைக்கும் சந்தேகப்பட்டார். என்னோட கூட இருந்த 3 வருஷம் அந்த விழாவில் கையை விட்டாதான் நீ நம்புவியா, என்ன நீ அப்படிலாம் சொல்லவே இல்லை. காத்திருந்தார். தோமா வர வரைக்கும், திரும்பி ஒரு வரை வந்து காத்திருக்கிறார் ஆண்டவர். அவருடைய அன்பை அப்படி காட்ட விரும்புகிறார் தேவன். இன்னைக்கும் சபையை நான் நேசிக்கிறேன், சபையை நான் சம்பாதிச்சிருக்கிறேன், சபைக்கு என்னை காட்ட நான் மனதை திறந்து நான் வந்திருக்கிறேன். நீங்க நிறைய என்னை பார்த்துடணும்னு சொல்றாங்க ஆண்டவர். என்னை நீங்க தொட்டுறணும், என்னை ருசி பார்த்துடணும், என்னை நீங்க பார்த்துடணும்னு சொல்றாங்க ஆண்டவர். எனக்கு அப்படிதான் சொல்றாங்க. அப்படி சகலத்தையும் அது நம்பும், சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போயிடும், அந்நிய பாஷை ஒழிஞ்சு போயிடும், அறிவு எனக்கு இருக்க பெருத்த அறிவு எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். நம்முடைய அறிவு குறைவானது. அவருடைய பார்வைக்கு முன்பாக எந்த மனுஷனும் பெருமை பாராட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, எந்த மனுஷன் நினைச்சாலும் என்னதான் அவனுக்கு இருந்தாலும் அந்த பரிசுத்தத்தை அவன் வாங்கவே முடியாது. தேவனை அவனுடைய நீதியினால் நான் செய்கிறேன், நான் அந்த தான தர்மம் நான் கொடுக்குறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், என்னென்னமோ செய்கிறேன், அவருடைய நேசத்துக்கு பதிலாக நான் என்னென்னமோ கொடுக்குறேன், நீங்கள் வந்து இறங்க ஆண்டவரே, ஒன்றும் செய்ய முடியாது. இதோ நான் ஜெபிக்கிறேன், வாங்க ஆண்டவர், ஒன்றும் இல்லை, கிருபையாக இருந்தால் என் மேலே இறக்கமாக இருங்க ஆண்டவரே, தயவாக இருங்க. 2 பேரும் ஜெபம் பண்ண அப்படி தான் போனாங்க. நேற்று ஒரு மனத்தை குறித்து போன வாரம் கேட்டோம். யார் ஒருமனப்படுவார்னா, வந்து வானத்துக்கு கண்களை ஏறெடுக்க துணியாமல் பாவியாக இருக்கிற மேலே கிருபையாக இருங்கன்னா அடிச்சுட்டு மார்பிள் அடிச்சுட்டு வீட்டுக்கு போனான ஒருத்தவன், அவன் மேலே தான் தேவன் பிரியமாக இருப்பான். அவன் ஆண்டவரை கூப்பிட்டுட்டே போயிட்டான். ஒருத்தன் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான் சபையில் உட்காந்து. அதை போகிறான் பாருங்க, அவனை மாதிரி இல்லை. அவன் ஆண்டவரோட கூப்பிட்டு போனது, ஆண்டவர் போனது அவனுக்கு தெரியவே இல்லை. அப்படி கண் சொருகி போகாத குருடனாம் இராதபடிக்கு அவரை அன்பை புதுப்பிக்க தேவன் சபையிலே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் நல்ல மனசை கொடுங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. அப்படி நிறைவானது ஒன்று வருது ஆண்டவரே, அதை நான் பத்திரப்படுத்தி கொள்ள விடுங்க. யோவான் ஸ்நானகன் அப்படி தான், பள்ளங்கள் எல்லாம் சமமாகணும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தேவன் வருவார், எனக்கு பின் ஒருவர் வருவார். அவர் ஜலத்தினால் மட்டும் இல்லை, அவர் அக்னினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஞானஸ்தானம்னா ஏதோ நான் இல்லைன்னு அப்படி அப்படி லிட்டரலாக அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிற அப்படி இந்த உறுதிமொழி இல்லை. அது இருதயக்குள்ளே உறவாடுகிற ஒரு அன்பு. அதை தேவன் தொடர்ந்து புதுப்பிக்கவே விரும்புகிறார். அப்படி இந்த நாளிலே பேசின நல்ல வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்.